Hey, hi guys. Welcome to Vita Cricket. Second test oda preview க்கு வந்துட்டு we are gonna really look forward. As usual வந்துட்டு welcome to Vita Cricket and then we having I mean as usual நான் வந்து agenda வந்து நான் சொல்லிடுறேன். Then we'll just go through them. So எட்ஜ்பாஸ்டன்ல வந்து செகண்ட் டெஸ்ட் வந்து நடக்குது. ஸோ யா ஹாய் ஹரி. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு கில்ல பத்தி ஒரு சின்ன டிஸ்கஷன். ஏன்னா ஒரு ஸ்டார்ட் எக்ஸ்பெக்ட் பண்ண ஸ்டார்ட் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்லயே ஒரு லூஸ்ல வந்துட்டு தோத்து வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு வி ஹேவ் கில்ஸ் டிசப்பாயிண்டிங் ஸ்டார்ட் அஸ் அ கேப்டன். அதுக்கப்புறம் வந்து இங்கிலாந்து எவ்வளவு டாமினண்டா வந்து இங்க இருந்திருக்காங்கன்ற சில ஸ்டாட்ஸுமே நம்ம டச் பண்ணிட்டு ரெண்டு டீமோட ப்ரிப்பரேஷன், அதே மாதிரி பும்ராவோட இம்பாக்ட் அண்ட் அவர் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. என்னெல்லாம் இருக்கு அப்படின்றத நம்ம அங்கேயுமே வந்து பார்த்துட்டு வில் டிஸ்கஷன் அஸ் யூஸ்வலா எல்லாரோட ஃபேவரட்டான செக்மெண்ட் விச் இஸ் அந்த பர்டிகுலர் கிரவுண்டோட நேச்சர். ஸோ அதெல்லாம் வந்து என்ன மாதிரி எஃபெக்ட் இருக்கும், லென்ஸ்லாம் என்ன மாதிரி இருக்கும்னு சொல்லி ஆவரேஜ் டே வைஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம லென்த்தை வந்து பர்டிகுலரா எந்த இடத்துல யாருக்கு எந்த பவுலருக்கு இந்த கிரவுண்ட் வந்து ரொம்ப சூட்டபிள் ஆகும் அப்படின்றதுமே நம்ம வந்து டீட்டெயிலா நம்ம இதுல வந்து இந்த வாட்டி நம்ம பார்க்க போறோம். ஸோ அதுக்கப்புறம் வி ஹாவ் ஃபார்ம் கைட். அதுக்கப்புறம் வி ஹாவ் ஸ்பாட் லைட்ல வந்து எந்தெந்த பிளேயர்ஸ்லாம் வந்து ஸ்பாட் லைட்ல இருப்பாங்க, இதெல்லாமே நம்ம வந்து பார்த்துட்டு வில் ஜஸ்ட் கோ இன்டு வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா இந்த வாட்டி வந்து இது சீரீஸ் ஸ்டார்ட்ங்கிறதுனால நம்ம நிறைய வந்து ஒரு ஸ்டாட்ஸ் பேஸ் பண்ணி ஒரு பில்டப் மாதிரி பில்ட் பண்ணியிருந்தோம். ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு இந்த சீரீஸ்ல என்ன இருக்க போகுது, யாரு டாமினேட் பண்ண போறான்ற ஒரு ஐடியா வந்து பீப்புளுக்கு கிடைச்சதுனால பிளேயிங் லெவல் டிஸ்கஷன் இந்த வாட்டி வந்து ஒரு பர்டிகுலரா வச்சு ஃபைண்டிங் அ மெத்தட் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்பெஷல் செக்மெண்டா இந்தியன் டீம் வந்து என்ன மாதிரி 11 வந்து செட்டப் பண்ண போறாங்கன்றத நம்ம வந்து பார்ப்போம். அண்ட் அஸ் யூஸ்வலா லாஸ்டா ப்ரீ மேட்ச் எட்ஜ் யாருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு கால்குலேட்டிவ் கெஸ்ட்ல நம்ம வந்துட்டு பார்ப்போம். ஸோ that is what inside in this, and yeah, straight away we can go into Gill. ஸோ ஒரு டிசப்பாயிண்டிங் ஸ்டார்ட் அஸ் a captain on take என்ன மச்சான், லைக் ஒரு யங்கர் கேப்டன். கண்டிப்பா மச்சான். லைக் ஹியூஜ் வாய்ட் டு ஃபில் அந்த நம்பர் 44 அஸ் அ கேப்டன், 77 44 அஸ் அ கேப்டன். என்னன்னா லைக் எவ்ரி திங் வாஸ் லுக்கிங் குட் இன் பேட்டிங் பெர்ஸ்பெக்டிவ். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஒரு பயங்கரமான ஒரு ஸ்டார்ட். ஏன்னா நம்ம வந்து நிறைய பேசியிருக்கோம் லீட்ஸ்ல வந்து லைக் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆடுறது ரொம்ப கஷ்டம். அதை பிரேக் பண்ணி கிட்டத்தட்ட 5 செஞ்சுரிஸ், ஒரு ஃபைஃபர் வேற, இதெல்லாம் இருந்து ஆடியுமே வந்து நம்ம லூசிங் செல்ல இருக்கிறோன்றது ஒரு ரொம்ப ஃபீலிங் கட்டட் தான். என்னன்னா லைக் அந்த பாடி லாங்குவேஜ் நான் நோட் பண்ணேன்னா இந்த ஃபர்ஸ்ட் செஷன் செகண்ட் செஷன் தாண்டி லைக் அந்த பாடி லாங்குவேஜ் அப்படியே டிராப் டவுன் ஆயிட்டே இருந்துச்சு. ஸோ ஆஸ் அ கேப்டனா கில் வந்து அந்த சில விஷயங்கள் வந்து டெஸ்ட் கேப்டனா அந்த 60 ஓவர்ஸ் ஹெல் மாதிரி அந்த ஒரு இதுல வச்சிருக்கணும் டீம் பிளேயர்ஸை. அதை வந்து நீ பார்த்த அப்படின்னா ராகுல் வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து இது பண்ணியிருப்பாரு, ஜடேஜா வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து இது பண்ணியிருப்பாரு. அதை வந்து நான் கில் கிட்ட கொஞ்சம் பார்க்கலையோ அப்படின்னு ஓரளவுக்கு இருந்துச்சு. பட் சம் டு அன் எக்ஸ்டென்ட் தான் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. நாட் ஃபுல்ஃபில். பட் பவுலர்ஸ் அவர்கிட்ட இருக்க பவுலர்ஸ்க்கும் அவருக்கு இருக்க இன்எக்ஸ்பீரியன்ஸ், ஓவரால் அந்த பவுலிங் செட்டப்க்கும் அவர்கிட்ட என்ன எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியுமோ அதுதான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும்ன்றது ஓவரால் பாயிண்ட். பட் எக்ஸ்பெக்டிங் ஒரு இந்தியன் கேப்டனா அதான் நாசூர் சென் கூட கமெண்ட்ரியில சொன்ன மாதிரி, ஸ்கை ஸ்போர்ட்ஸ்ல வந்து சொன்ன மாதிரி, ஐ மீன் அந்த விராட் ரோஹித் அப்படின்ற பிளேயர்ஸை வந்து கம்பேரே பண்ண முடியாது கில்லுக்கு. பிகாஸ் இஸ் ஜஸ்ட் நோ ஸ்டார்டடுங்கிறதுனால நம்ம லைவ்லயுமே சொன்ன மாதிரி ஒரு 3 மேட்ச் இல்லைன்னா அந்த ஓவரால் சீரீஸ் முடிஞ்சு நம்ம பார்ப்போம். இதுல கில்லோட டிசப்பாயிண்டிங் ஸ்டார்ட் மட்டும் இல்லாம ஜிஜிக்குமே இந்த ஓவரால் இந்தியன் டீமே இட்ஸ் நாட் அட் ஆல் இன் வெரி வெரி குட் ஸ்பேஸ். அதை வந்து நம்ம ஃபார்ம் கைட்ல வந்து இன்னும் தெளிவா வில் கோ அண்ட் டாக் அபவுட் இட் தட் திங். ஸோ டீம்ஸ் ப்ரிப்பரேஷன். ஸோ அந்த டீமோட ப்ரிப்பரேஷன்ல வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்தியன் டீம் ஹேட் ஃபியூ செஷன்ஸ். அதுல முக்கியமான பாயிண்ட் வந்து பும்ராவோட அவர் ரெஸ்டா இல்ல வந்து அவர் ஆட போறாரா அப்படின்ற ஃபேக்டர் வந்து பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் 2 செஷன்ல ஹி வாஸ் நாட் பவுலிங். ஆனா இப்போ சாட்டர்டே நடந்த பிராக்டிஸ்ல ஆக்சுவலி ஹி பவுல் ஃபுல் டில்ட். ஸோ அப்படி வந்து பார்க்கும்போது பும்ராவோட அந்த ஒர்க்லோடு தான் அந்த ஓவரால் ப்ரிப்பரேஷனே வந்துட்டு சூழ்ந்து இருக்க போகுது அப்படின்ற ஒரு ஃபேக்டர் இருக்கு. அண்ட் ஆல்சோ ஆர்ச்சர் ஆல்சோ ஹேஸ் ஜாயின்ட். இப்போ எப்படின்னா இந்த எக்ஸாம்க்கு போகும்போது லாஸ்டா வந்து ஒரு சாப்டர் எடுத்து மச்சான் இந்த சாப்டர்ல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் வரும் அப்படின்ற மாதிரி கௌதம் கம்பீர் வந்து ஆகாஷ் சிப்பையும் ஹர்ஷதீப் சிங்கையும் நெட்ஸ்ல கூப்பிட்டு நீ சொன்ன மாதிரி இந்த ப்ரிப்பரேஷன் கேம்ப்ல வந்து 2 பேரும் வச்சு டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த போட்டோவை பார்க்கும்போது ஒரு பக்கம் இந்தியன் ஃபேன்ஸ்க்கு ஒரு பக்கம் கதி கலங்கி இருக்கும். பட் சம்பவம் இங்கிலாந்து வந்து கொஞ்சம் குஷன் சீட்ல தான் இருப்பாங்க. ஏன்னா பும்ரா விளையாடல அப்படின்னா லைக் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான் நினைக்கிறேன். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஹியூஜ் டாஸ்க் ஃபார் இந்தியன் பவுலர்ஸ் டு டேக் 20 விக்கெட்ஸ் நினைக்கிறேன். 20 விக்கெட்ஸ். அதை நம்ம வந்து இந்த டீம் நியூஸ்ல கூட இன்னும்
நல்லா வந்து உள்ள போலாம். அதாவது பும்ரா வந்து செகண்ட் மேட்ச் ஆடுறதுனால வந்து 2-0ன்னு அடி வாங்குறது பெட்டரா? இல்ல கோயிங் இன்டு இட் ஹேவிங் 1-1 அப்படின்ற மாரி இல்ல இஃப் அட் ஆல் திஸ் எட்ஜ்பாஸ்டனோட நேச்சர பத்தி நம்ம டீடைலா பார்த்தோம்னா, இட் ஆல்சோ கேன் கிவ் யூ அ டிரா. பட் பேஸ்பாலும் பெருசா டிரா ஆட மாட்டாங்க. இந்தியன் பிளேயர்ஸ்மே நேச்சுரலி அக்ரெசிவ்னால எனிவே 2 டீம்ல ஏதோ ஒரு டீம் வந்து 20 விக்கெட்ஸ் வந்து குடுக்க தான் போறாங்கன்றதுனால, அந்த இடத்துல நம்ம வந்து டீம் நியூஸ்ல இன்னும் பர்ட்டிகுலரா நம்ம பார்ப்போம். திஸ் இஸ் த பிரிப்பரேஷன். அண்ட் வி ஆல்சோ சா லைக் இந்த டெய்லண்டர்ஸ் வந்து நெட்ஸ்ல பிராக்டிஸ் பண்ண மாதிரியும் நம்ம சில இதை பார்த்தோம். ஸோ தட்ஸ் அ குட் சைன் ஆக்சுவலி. ஸோ அதை வந்து ஓகே சம்பவம் ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து அது ஒரு லூசிங் காஸா இருந்ததுக்காக கண்டிப்பா தே புட் இன் எஃபர்ட். அதை வந்து இட்ஸ் குட் சைன். அது ஸ்பாட்லைட்லயுமே இன்னும் டீடைலா பார்ப்போம். ஒய் ஹேவிங் ரன்ஸ் ஃப்ரம் டெய்லண்டர்ஸ், அதே மாதிரி விராட் கோலி, ரோஹித் சர்மா, ஐ மீன் வென் எவர் இந்தியா இஸ் பீங் சக்சஸ்ஃபுல் அப்ராட்ல என்னென்னலாம் வந்து பர்டிகுலரா பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பத்தி நம்ம டீடைலா பார்ப்போம். திஸ் இஸ் அபவுட் த ப்ரிப்பரேஷன். ஸோ யா வில் ஸ்ட்ரைட் அவே கோ இன்டு எட்ஜ்பாஸ்டன் அண்ட் இட்ஸ் நேச்சர். ஸோ யா ஐ வில் ஜஸ்ட் டச் அபான் த திங்ஸ். எட்ஜ்பாஸ்டன் பர்மிங்ஹாம் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் லைக் இங்கிலாந்துல வந்து ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் சிட்டி. ஸோ பர்மிங்ஹாம் எட்ஜ்பாஸ்டன் அந்த கிரவுண்ட் ஞாபகம் இருக்கும். எனக்கு ஃபர்ஸ்ட் தாட் வரது என்னன்னா அந்த 2013 சாம்பியன்ஸ் ட்ராஃபி இந்தியா ஜெயிச்சது. அதே மாதிரி லைக் இந்த வென்யூல நடந்த இந்த ஆஷஸ் சீரீஸா இருக்கட்டும், அதே மாதிரி விராட் கோலி அடிச்ச 149. ஸோ இந்த கிரவுண்ட் வந்து ஒரு ஐகானிக் வென்யூ. இதை பத்தி நிறைய ஹிஸ்டரியுமே இருக்கு. 1902க்கு அப்புறம் 2002 கிட்டத்தட்ட 100 வருஷம் கழிச்சு மேட்ச் நடந்தது. அது மாதிரி நிறைய விஷயங்கள் பத்தி சொல்லலாம். ஸோ இந்த கிரவுண்டோட நேச்சர் என்ன அப்படின்னா, இட்ஸ் லைக் அன் ஓவல் ஷேப். ஸோ இந்த கிரவுண்ட் வந்து ஒரு ஓவல் ஷேப்ல இருக்கும். ஸோ ஒன் எண்ட் பாத்தீங்கன்னா ஒரு கவ் கார்னர் சைட்ல வந்து ரொம்ப லைக் டீப்பா இருக்கும். ஒரு 70 மீட்டர் பவுண்டரி மாதிரி இருக்கும். இந்த சைட்ல லைக் ஸ்கொயர் பவுண்டரிஸ் வந்து 63 மீட்டர் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது ஸோ திஸ் பிச் இஸ் மேட் ஆஃப் அன் ஹைபிரிட் கிராஸ். ஸோ எஸ்ஏஎஸ் ஹைபிரிட் கிராஸ் என்ற இதுல தான் வந்து இந்த பிச் ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ திஸ் பிச் கேன் அசிஸ்ட் பவுன்ஸ், நல்ல பவுன்ஸ் கண்டிப்பா கொடுக்கும். அதே மாதிரி தேர் கேன் பி அ லேட்டரல் மூவ்மெண்ட் இன் திஸ் பிச். அப்படி பார்க்கும்போது ஸ்லிப் கார்டான் ரொம்ப முக்கியம், அந்த கலி ரொம்ப முக்கியம். ஸோ கலினும் போது கேச்சிங் ரொம்ப முக்கியம். ஸோ ஜெய்ஸ்வால் ஷுட் பி ஆன் இஸ் டோஸ் இன் எட்ஜ் பேஸ்டன். அதே மாதிரி அந்த தேர்ட் மன் ஃபீல்டருமே வந்து ரொம்ப கரெக்டா இருக்கணும். நீங்க இன்னொன்னு பாத்தீங்கன்னா அந்த ஆஷஸ்ல வந்து இந்த பேட் கமின்ஸ் அடிச்சுட்டு அந்த வின்னிங் செலிப்ரேஷன் பண்ணும்போது நீங்க பாத்தீங்கன்னா அந்த பவுண்டரி வந்து ஒரு மாதிரி ஓவல் சைஸ்ல கொஞ்சம் கார்னரா முடிஞ்சிருக்கும். ஸோ அது மாதிரி நிறைய விஷயங்கள் இதுல இருக்கு. இல்ல இந்த இப்போ நம்ம இந்த சொன்ன இந்த ஹைபிரிட் பாயிண்ட்ல வந்து ஒண்ணு ஆஸ்திரேலியால வந்து இப்ப பார்த்தா டிராப் இன் பிச்சர்ஸ் எல்லாம் வந்து நிறைய பண்ற மாதிரி இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு டிராப் இன் பிச்சர்ஸ் இல்ல ஹைபிரிட்ல நீங்க வந்து பண்ணீங்க அப்படின்னா என்ன ஒரு மைனஸ் அப்படின்னா வந்து பிச்சர்ஸ் வந்து நேச்சுரலா இருக்க பிச்சர்ஸ் மாதிரி வந்து டக்குன்னு வந்து வேர் டவுன் ஆகாது. அதனாலதான் அந்த நீங்க ஆஸ்திரேலியால பாத்தீங்கன்னா ரீசெண்ட் டைம்ல 20 கிட்ஸ் எடுக்கிறதே ரொம்ப கஷ்டம். சேசஸ் இந்தியா கூட நிறைய சேசஸ் வந்து பண்ணிருப்பாங்க. இப்ப இங்கிலாந்து சேஸ் பண்றதுக்கான ரீசன் எட்பாஸ்டன்லயுமே கூட நம்ம ஸ்ட்ரெயிட்டவே வந்து இதுல வந்து போயிடலாம். ஸோ அதுல வந்து நீங்க வந்து பர்டிகுலரா வந்து பாத்தீங்கன்னா இஃப் யூ சி லாஸ்ட் 4 மேட்சஸ்ல வந்து சேஸ் தான் பண்ணிருக்காங்க. ஸோ அதனால இந்த மாதிரி ஒரு ஹைபிரிட்னு சொல்றதோ இல்ல வந்து ஒரு டிராப் இன் பிச்சஸ்ல இருக்க மைனஸ் என்னன்னா நேச்சுரலா வந்துட்டு ஒரு டீம் வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஆடும்போது டெஸ்ட் மேட்ச்ல எப்படி நம்ம வியர் டவுன் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணோம் அந்த அளவுக்கு வியர் டவுன் ஆகாது. அதுக்கு ஒரு பிரைம் எக்ஸாம்பிள் தான் இங்க இருக்க அந்த பேட்டிங் ஃபர்ஸ்ட்ன்றது வந்துட்டு ஒரே ஒன் டைம் தான் வந்து வின் பண்ணிருக்காங்க லாஸ்ட் 5 மேட்சஸ்ல. ஸோ அதுல லாஸ்ட் எஸ்பெஷலி இந்த லாஸ்ட் 4 மேட்சஸ் வந்துட்டு சேஸ் பண்ண டீம் தான் வந்து வின் பண்ணிருக்காங்க. இது ஒரு பேஸ்பாலுக்கு வந்துட்டு ஒரு பெரிய சப்போர்ட். அது மட்டும் இல்லாம எட்ஜ்பாஸ்டன்ல பொறுத்த வரையுமே நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா தேர் இஸ் ஒன் திங். இங்கிலாந்து வந்து 2009ல இருந்து 2018 வரையும் ஒரு டெஸ்டே வந்து தோக்காம ஒரு பர்டிகுலர் டைம்ல வந்து போயிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் தேர் ஃபேவரட் கிரவுண்டு. பட் தட் இஸ் பார்ட் அண்ட் பட் வென் யூ சி இந்த லாஸ்ட் 5 மேட்சஸ் அவங்க வந்து ஆடும்போது இங்க வந்துட்டு வெறும் ஐ மீன் தே லாஸ்ட் மோர் தென் தே வான். அப்படின்னா இங்க என்ன சொல்ல வருது அப்படின்னா ஈவன் ஹோம் கண்டிஷன்ஸ்ல இருக்கிற பவுலர்ஸ் கூட விக்கெட் எடுக்க ரொம்ப கஷ்டப்படுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. அதனாலதான் வந்து யூ கேன் ரியலி எக்ஸ்பெக்ட். இங்க வந்து நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. தி ஆவரேஜஸ் வேர் வெரி வெரி ஹை. இது ஒரு பியூர் பேட்டிங் பிச்சா தான் வந்துட்டு எல்லாருமே இதை கன்சிடர் பண்ணி வந்து பாக்குறாங்க. So that is you can see it in the average score which is very very high. Even in the third innings oda compared to fourth innings நீங்க வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் வெரி வெரி ஈஸி டு பேட்ன்ற மாதிரி வருது. இதை நீங்க விட்டா கூட உங்களுக்கு என்ன தோணும்னா டே வைஸ்ல நீங்க எடுத்து பாருங்களேன். விச் இஸ் த ஈஸியர் டே டு பேட் அப்படின்னா ஃபோர்த் டே அப்படின்ற. அப்போ எவ்வளவு டீப்பரா போதோ கேம் அவ்வளவுக்கு எவ்வளவு வந்து பேட்டிங்க்கு தான் சாதகமா இருந்திருக்கு. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இந்தியா கூட இந்த 370 இந்த பேஸ்பால் ஏரா வந்து ஸ்டார்ட் ஆகும்போது பேர்ஸ்டோ அண்ட் ரூட் வந்துட்டு ஒரு சம்பவம் செஞ்சாங்க. ஸோ அது வந்து இந்த கிரவுண்டுக்கு வந்து ரொம்பவே ஆப்டா இருக்கு. அதே மாதிரி டேட்டா வந்து சொல்லுது. இதுல பியூட்டி என்னன்னா நீங்க வந்து விக்கெட்ஸ் காலமே பாருங்களேன்.
அதாவது வந்து இருக்கிறதுலே கம்மியா செகண்ட் டே இருக்கு. செகண்ட் டே எப்பயுமே எந்த கண்ட்ரில ஆடுனாலும் செகண்ட் டேன்றது ஒரு பேட்டிங் டேவா சொல்லுவாங்க. பட் ஆனா இங்க வந்து 4த் டேவுமே கூட லெஸ்ஸர் விக்கெட்ஸ் வந்து விழுந்திருக்குன்னும் போது ஒரு ப்ராப்பரான ஒரு பேட்டிங் இதாதான் வந்து இந்த பிட்ச நம்மளால ஓவராலா கன்சிடர் பண்ண முடியும். நீங்க ஆவரேஜ்ன்றத விட இந்த டே வைஸ் நீங்க பாத்தீங்கன்னா என்ன நம்ம சொல்ல வரோம் அப்படின்றது வந்துட்டு இட் வுட் பி வெரி வெரி இப்போ இந்த மேட்ச் அப்போ டே 5 வரைக்கும் போவாதுன்னு சொல்றியா? ஜெனரலாவே இப்போ டே 5 வரையும் போன மேட்ச்லாம் ரொம்ப கம்மி தான். ஓகே. அதனாலதான் லாஸ்ட் மேட்ச் கூட டே 5 டேட்டா இருக்கும். ஆனா அது எப்படி பார்த்தா லாஸ்ட் ஒரு 40, 80 ரன்ஸ் அடிக்கிறதுக்கு இருக்கும். உள்ள போயிடுவாங்க. ஃபர்ஸ்ட் செஷன்லயே முடிஞ்சிடும். சோ அந்த மாதிரி இருக்கும்போது இது ஒரு பேட்டிங் பிட்ச் விக்கெட் எடுக்கிறது கஷ்டம். இல்ல அப்படின்னா சேஸ் பண்ணிடுவாங்க. ஐ மீன் செகண்ட் பேட் பண்றவங்க வந்துட்டு அவங்க சேஸ் பண்ணிடுவாங்க ஈஸியா. ஸோ நெக்ஸ்ட் வந்து மெயின் ஃபேக்டர் வந்து ஸ்பின்னர்ஸ் வெர்சஸ் பேசர்ஸ். இது கம்பேரிட்டிவா பார்த்தா கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கும் ஸ்பின்னர்ஸோட பெர்சன்டைல். பட் ஆனா நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா நம்ம போன ஹெட்டிங்ல பார்த்த இதை விட இங்க வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா இட்ஸ் லிட்டில் பிட் ஆன ஹையர் சைட் விக்கெட் கான்ட்ரிபியூ அதாவது ப்ரொபோர்ஷன் வந்து கொஞ்சம் கூட அப்படின்றதுமே நம்ம கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இதுல நீங்க பாத்தீங்கன்னா லைக் லாஸ்ட் இந்த 2023 ஆஷஸ்ல வந்து ஜோ ரூட்டுமே லாஸ்ட் அந்த 4th இன்னிங்ஸ்ல வந்து ஒரு ஃபைனல் செஷன்ல வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஸ்பெல்ல போட்டிருப்பாரு. ஸோ லைக் அலெக்ஸ் கேரியோட விக்கெட்டா இருக்கட்டும். பட் உண்மையிலே ஸ்பின்னர்ஸ்க்கு வந்து அசிஸ்ட் இருக்கும்போது லைக் ஜடேஜா அண்ட் குல்தீப் ஆடினாங்க அப்படின்னா ஒரு அசிஸ்ட் இருக்க வாய்ப்பு இருக்குல்ல. கண்டிப்பா. ஆமா இல்ல அசிஸ்ட் இருக்குன்றத தாண்டி இதை நம்ம தான் பவுலிங் ஆவரேஜ்ல பார்த்தாலே பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. ஐ மீன் ஃபாஸ்டர் பவுலர்ஸ் வந்து நீங்க பவுலிங் ஆவரேஜ்ல பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் மோர் ஸ்பெல் அவே ஃபார் ஸ்பின்னர்ஸ் டு கெட் விக்கெட்ஸ். 12 இஸ் நாட் அ ஹெவி டிஃபரன்ஸ். அதுல நம்ம நேத்தன் லைன் கூட கொஞ்சம் என்ஜாய் பண்ண கிரவுண்டா தான் இது வந்து இருந்தது. ஸ்ட்ரைக் ரேட் இஸ் ஆல்சோ லுக்ஸ் லைக் தே பவுல் லாட்ன்றேன். 70 பால்ஸ் வந்து போட்டு விக்கெட் எடுக்கிறாங்கன்றதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா 50 அப்படின்றது வந்து மோர் தென் ஒன் ஸ்பெல் ஃபார் அ ஃபாஸ்ட் பவுலர். இது வந்துட்டு இவங்களோட ஆவரேஜை பார்த்து இவங்களுக்குமே ஆல்மோஸ்ட் 1.5 ஸ்பெல் டு கெட் அ விக்கெட் அப்படின்னு பார்க்கும்போது ஓரளவே இட் இஸ் வெரி வெரி டஃப் ஃபார் பவுலிங்ன்றது ஒண்ணு. ஸ்பின்னர்ஸ் வந்து கேமுக்குள்ள வந்து இன்வால்வ்மெண்ட் வந்து நிறைய இருக்கும் அப்படின்றத நம்ம இதுல இருந்து புரிஞ்சுக்க முடியுது. when you really go deep into innings wise அனாலிசிஸ் பண்ணி நீங்க வந்து கவனிச்சு பாத்தீங்க அப்படின்னா பவுலிங் ஆவரேஜ் இப்போ நம்ம ஸ்பின்னரோட எஃபெக்டிவ்னஸ் எங்க வர்றோம் அப்படின்னா 4th இன்னிங்ஸ்ல தான் அவரோட இம்பாக்ட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ அப்படின்னும் போது 27 லுக் அட் த கம்பேரிசன். அதாவது பேசர்ஸை விட எவ்வளவு குவிக்கா வந்துட்டு அவங்க விக்கெட் எடுக்காங்க. பவுலிங் ஆவரேஜ் வந்து 4th இன்னிங்ஸ்ல வந்து கம்மியா இருக்குன்னும் போது யூ நீட் டு ரியலி திங்க் அபவுட் பிளேயிங் சம் ப்ராப்பர் ஸ்பின்னர் ஆர் ஈவன் ஸ்பின்னர் கேன் ஹேவ் அ ஹியூஜ் எஃபெக்ட் இன் திஸ் கிரவுண்ட் அப்படின்றத பார்க்க முடியுது. அதே மாதிரி தான் ஸ்ட்ரைக் ரேட்லயுமே. ஸோ தேர் இஸ் அ சப்போர்ட் ஃபார் ஸ்பின்னர்ஸ் கன்சிடரிங் இந்த மாதிரி எஸ்பெஷலி பிச்சர்ஸ் வந்து எவ்வளவுக்கு பேட்டிங் ஃப்ரெண்ட்லியா இருக்கோ அவ்வளவுக்கு நீங்க வந்துட்டு ஒரு ஸ்பின்னர் எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் பால்ஸ் போடுறது மட்டும் இல்லாம அவங்களால ஒரு சைடு நிறைய ஓவர்ஸ் போடுற மாதிரி இருக்கும். பேசர்ஸ் வந்து நிறைய ஓவர்ஸ் போடுற மாதிரி இருக்கும் பேட்டிங் கண்டிஷன்ஸ்ல. அவங்கள வந்து டயர் அவுட் பண்ண முடியாது. அவங்க ஒர்க்லோட வந்துட்டு பாக்குற மாதிரி இருக்குன்னும் போது ஒரு ஸ்பின்னர் அட் ஒன் எண்ட் இஸ் வெரி வெரி நெசசரி இன் எட்ஜ் பேஸ்டன் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அவங்களோட எஃபெக்டிவ்னஸ் வந்துட்டு கோயிங் இன் டு 4th இன்னிங்ஸ் வில் பி வெரி வெரி ஹை அப்படின்றதுமே நம்ம இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ திஸ் இஸ் வேர் ஐ திங்க் வெரி இம்பார்ட்டன்ட் திங். நீங்க லென்த்தை வந்து நீங்க ஓவரால் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னாலே 47% ஆஃப் விக்கெட்ஸ் வந்துட்டு 6 to 8 மீட்டர் லென்த்ல வந்துட்டு விழுந்திருக்கு. ஸோ அப்படி நீங்க ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா வாட் இஸ் ரியலி சேஸ் இஸ் ஹிட்டிங் த பிச் ஹார்ட் ஒன்லி வில் ஏர்ன் யூ விக்கெட்ஸ்ன்ற மாதிரியான ஒரு கிரவுண்ட் தான் இது. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க ஃபுல்லரா வந்து நீங்க போடுற அளவுக்கு பெருசா ஸ்விங் இருக்காது கம்பேரிட்டிவ்லி. ஸோ அப்படின்றத நம்மளால வந்து புரிஞ்சுக்க முடியுது. ஸோ தட் இஸ் ஒன் திங் விச் people has to really think about and the pacers and the spinners அதாவது who really hit the length. இப்போ வந்து ஃபுல்லர் லென்த்ல போட்டு தான் விக்கெட் வாங்கணும்னு போன மேட்ச் நம்ம பார்த்திருப்போம். எல்லா பவுலர்ஸுமே வந்துட்டு ஃபுல்லர் லென்த்ல வந்துட்டு பாலை வந்துட்டு ஹிட் பண்ண ட்ரை பண்ணாங்க. பட் இந்த வாட்டி வந்துட்டு பிரசித் கிருஷ்ணா மாதிரி ஒரு பவுலர்ஸ் தான் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. பிகாஸ் ஆஃப் விக்கெட் வந்துட்டு நல்லா அடிச்சுதான் எடுத்திருக்காங்க. ஸோ அதனால ஹிட் த டெக் பவுலர்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்த கிரவுண்டு அப்படின்ற நம்ம எதுவுமே பார்ப்போம். ஸோ எந்த பர்டிகுலர் லென்த்ல போட்டா கூட எங்க வந்து ஹிட் ஆகும்ன்றத நம்ம லாஸ்டா வந்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஆப்டிமமா நீங்க இங்க பாருங்களேன். there is in 4th இன்னிங்ஸ்ல look at the optimum like people are scoring at 5 அப்படின்னா எவ்வளவு ஈஸி ஃபார் சேஸ்ன்றத திருப்பியுமே அதை எம்பசைஸ் பண்ணு. ஸோ வெரி டேஞ்சர். ஸோ த பாயிண்ட் இஸ் win the toss, don't say we are going to bowl first, say we will chasing down, we are going to chase ன்னு சொல்றதுதான் இந்த கிரவுண்ட்ல வந்து T20 மாதிரி நான் சேஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லணும் போல. ஸோ அந்த அளவுக்கு இருக்குது இந்த கிரவுண்ட்ல. ஸோ தட் இஸ் ஒன். அண்ட் வின்னிங் ஸ்கோர் சார்ட்டை பாத்தீங்கன்னாலே லாஸ்ட் 4 இன்னிங்ஸ்லாம் 399 அடிச்சாதான் நீங்க வந்து வின்னுக்கான பாசிபிலிட்டின்ற லெவலுக்கு தான் இருக்கு. சோ அதனால யூ லுக் அட் திஸ் திங்ஸ் வெரி வெரி டஃப். ஃபர்ஸ்ட் ஓவர்ஸ்ல நீங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுறீங்க அப்படின்னா பென் ஸ்டோக்ஸ் சூஸ் டு
bowl first, India has to score minimum of 400 plus if they're batting first. Correct? 600 has to be scored. 600 ஏன்னா 470 பத்தல. 700 600 700 தான் பேட்டிங் பண்ணுவோம். அந்த மாதிரி தான் பிச் இருக்கும். டாமினேட் பண்ணியே அவன் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணிட்டா தெரிஞ்சோ தெரியாமலோ. So இங்கே தான் வந்துட்டு மெயின் திங் which we wanted to say, this is one of the pitch really you need to hit the pitch towards. நீங்க வந்து ஃபுல்லர் லென்த்ல நீங்க வந்து போட்டு ஒரு பிட்ச்ல வந்துட்டு இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஹெட்டிங்லி தான் இருக்கிறது லோவஸ்ட். ஸோ அதனாலதான் ஃபுல்லர்ல போனாங்கன்னா பவுன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பிட்ச் கம்பேரிட்டிவ். ஆனா வந்து எட்ஜ் பேஸ்டன்ல வந்து பவுன்ஸும் பேஸும் சம்டைம்ஸ் வந்து ஸ்லோவா இருக்கிறதுனால பேட்டர்ஸ் வந்துட்டு ஃபுல்லர் லென்த்ல போட்டா தேர் ஈஸிலி ஏபிள் டு அட்ஜஸ்ட். ஸோ அப்படின்றதுனாலதான் ஹார்டர் லென்த்ல ஹிட் பண்ணி வெனமோட இன்டென்சிட்டியோட வந்துட்டு நிறைய பால்ஸ் வந்துட்டு 6 to 8 மீட்டர்ஸ்ல வந்து லேண்ட் பண்ணாதான் வந்துட்டு ஹிட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி தான் இந்த கிரவுண்ட்ல வந்து டாப் ஆஃப் ஸ்டெம்ப் வந்து ஹிட் பண்ண முடியும்ன்ற ஓவரால் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்குமே நம்ம வந்துட்டு பாத்துரலாம். இதுல வந்து மெயின் திங் அபவுட் இங்கிலாந்து அண்ட் வாட் தே ஹேவ் டிட்னு பாக்குறதுக்கு முன்னாடி, இந்தியா ஹாஸ் நெவர் வான் அ டெஸ்ட் மேட்ச் இன் எட்ஜ்பாஸ்டன் அப்படின்றதுமே நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். தட் மீன் இந்தியா வாஸ் நாட் குவிக் இனஃப் டு அடாப்ட் டு திஸ் பர்டிகுலர் கிரவுண்ட் இன் எவர். அவங்களால ஒரே ஒரு டிரா தான் அவங்களால பண்ண முடிஞ்சது. ஏன்னா இந்தியா விளையாண்ட 8 மேட்ச்ல வந்துட்டு தே ஹேவ் ஆக்சுவலி லாஸ்ட் 7 அண்ட் ஜஸ்ட் ட்ரான் 1 அப்படின்றதுமே நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஸோ தட் இஸ் த ஹோல் லென்த் பொறுத்த வரைக்கும் லைக் நம்ம பவுலர்ஸ்ல வந்து ஐ திங்க் அந்த 6 மீட்டர் லென்த்ல வந்து குட் லென்த் அப்படின்னும் போது லைக் பிரசித் கிருஷ்ணா பி எஃபெக்டிவ் இன் எட்ஜ்பாஸ்டன். இல்ல நம்ம அதுதான் எக்ஸ்பெக்டேஷன். பிரசித் கிருஷ்ணா ஹேஸ் டு ஹிட். ஈவன் நான் ஒரு டேட்டா வந்து பார்த்திருந்தேன், ஃபுல்லா எனக்கு கிடைக்காதனால நான் அதை எடுக்க முடியல. ஏன்னா பிரசித் கிருஷ்ணா வந்து அந்த 6 to 8 மீட்டர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட செகண்ட் இன்னிங்ஸ்ல அதிகமா ஹிட் பண்ணும்போது 4 எக்கானமில ஓவராலா அவரோட எக்கானமி 6. ஆனா 6 to 8ல வந்து ஹிட் பண்ணும்போது தான் அவர் வந்து ஃபால் ஷாட்டும் அதிகமா வந்து இன்டியூஸ் பண்ணியிருக்காரு. அது போக வந்துட்டு he was very very economical at 4 அப்படின்னும் போது இதுல இன்னொரு ஒரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, பிரசித் கிருஷ்ணாவோட நேச்சுரல் லென்த்ல வந்துட்டு இங்கிலாந்து பேட்டர்ஸும் ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க அப்படின்றது ஒரு பெரிய பெனிஃபிட். பிரசித் கோயிங் இன் டு த கேம் ஹி கேன் ரியலி ட்ரஸ்ட் இட் அண்ட் ட்ரை டு ஹிட் இட் அப்படின்றதுமே நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இங்கிலாந்தோட அந்த ஓவரால் இதை பத்தி நம்ம பார்த்தோம். அவங்க என்னதான் டாமினேட் பண்ணியிருந்தாலும் இந்த லாஸ்ட் 5 மேட்சஸா வல்னரபிளா இருந்திருக்காங்க. இங்க எட்ஜ்பாஸ்டன்ல வந்து ஆடும்போது தோத்துருக்காங்க, ஜெயிச்சிருக்காங்க, மாத்தி மாத்தி பண்ணிருக்காங்க. ஆனா அதுக்கு முன்னாடி they know how to did, but it was அது ஏர்லி ஆஃப் பேஸ்பாலுக்கு முன்னாடி நடந்தது தான். ஸோ இப்போ பேஸ்பால பாசிபிலிட்டி டு பீட், என்னதான் இந்தியா இங்க ஜெயிக்கல அப்படின்னாலும் இங்கிலாந்து கொஞ்சம் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணக்கூடிய ஒரு கிரவுண்டாக இந்த எட்ஜ்பாஸ்டன் இருக்கு அப்படின்றதுமே நம்ம வந்து பாத்துடணும். பட் எனிவே அவங்களோட டாமினேஷனை வந்து இந்தியன் டீம் வந்து தவிர்க்கணும் அப்படின்னா they have to really டாக் அபவுட் இந்தியாஸோட ஃபார்ம். அந்த ஃபார்மை வந்து நம்ம வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வில் கோ இன்டு வாட் ஆர் த ஸ்பாட் லைட்ஸ் அண்ட் திங்ஸ் லைக் தட். ஏன்னா யா எனக்கு தெரிஞ்சு மச்சான் ஃபார்ம் வந்து இந்தியாவோட ஃபார்ம் வந்து ஒரு கவலைக்கிடமா தான் இருக்கு. ஏன்னா லைக் ஆஃப்டர் கம்பீர் டுக் ஓவர் த லைக் கோச்சிங், லைக் என்னன்னா லைக் டெஸ்ட் மேட்ச் லைக் ஒயிட் பால் ஒரு தனியா வச்சாலுமே ரெட் பால் வந்து லைக் ரொம்ப போரா தான் இருந்திருக்கு. வி லாஸ்ட் ஹோம் சீரீஸ் அட் நியூசிலாந்து. அப்புறம் பார்டர் கவாஸ்கர் டிராஃபியுமே நம்ம லைக் ரீடைன் பண்ண, ஏன்னா லாஸ்ட் 2 times ரீடைன் பண்ணிட்டாங்க. அண்ட் தே ஆல்சோ லாஸ்ட் த ஃபர்ஸ்ட் டெஸ்ட் இன் லீட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 9 மேட்சஸ்ல லைக் இந்தியா லாஸ்ட் அரௌண்ட் 7. அதுல வந்து 1 தான் ஜெயிச்சிருக்காங்க, 1 வந்து டிரா பண்ணிருக்காங்க. அந்த டிரா வந்து ஃபாலோ ஆன்ல அவாய்ட் பண்ணதே வந்து பயங்கரமா செலிப்ரேட் பண்ணாங்கன்றதையும் நான் வந்து இடத்துல பதிவு பண்ண விரும்புறேன். அதுல இங்கிலாந்தோட டாமினன்ட் நீங்க வந்து பார்த்தாலே தெரியும். லுக் அட் த வின், எவ்வளவு டபிள்யூ இருக்குன்னு பாருங்க. லாஸ்ட் 5 மேட்சஸ்ல ஒரு டாமினன்ட் டீமா வந்துட்டு இந்த ஓவரால் கிரிக்கெட்லயே எல்லாருமே வந்துட்டு நம்ம தான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆஸ்திரேலியாவை வந்துட்டு எல்லாருமே வந்து அவங்க அதுல வந்து ரேட் பண்ணி ஏதோ இந்தியா வந்து இங்கிலாந்துல ஏதோ வந்துட்டு பரம ரெக்கார்டு வச்சிருக்க மாதிரி வந்துட்டு பிஹேவியர் இருந்தது ஜென்ரலாவே. அது ஈஸியா தான் இங்கிலாந்து அப்படின்னு ஒரு ஃபேக்டர்ல. அது வேற. இப்போ வந்துட்டு ஓவரால் டாமினேஷன் வந்து ரொம்ப ஹெவியாவே இருக்கு பேஸ்பால்ல. ஸோ அதனால அவங்களோட ஃபார்முக்கு இவங்க ஃபார்முக்கு எக்ஸ்ட்ரீம் ரெண்டுமே வந்துட்டு ரொம்ப எக்ஸ்ட்ரீம்ல வந்து போயிட்டு இருக்குன்றத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து எவ்வளவுலாம் நம்ம பேசணும் அப்படின்னாலும் யாரெல்லாம் வந்து பெர்ஃபார்ம் பண்றது, யார் மேல ஸ்பாட் லைட் இருக்கு அப்படின்றத நம்ம வந்து பாத்துருவோம். ஸோ ஐ குட் சி கில் த கேப்டன் அவரோட அந்த ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபர்மோஸ்ட் அவர் ஸ்டார்ட் பண்ணது வந்துட்டு என்னதான் ஓரளவு கம்பீட் பண்ணாரு அப்படின்றது ஒரு பெரிய ஒரு டிக் தான். ஒரு ஃபர்ஸ்டா நீங்க வந்து ஒரு இன்னிங்ஸ் லாஸோ இல்ல வந்து உங்க டீம்ல வந்து ஒரு 500s வந்து அடிக்காம நீங்க வந்து ஆப்போனன்ட் 400 அடிச்சுட்டு நீங்க வந்து 250 அடிக்காம கேமை வந்து நீங்க கம்பீட் பண்ணி ஈவன் டு a certain degree actually India felt like it was India's game தான் throughout. அந்த இங்கிலாந்து வந்து உள்ள கடைசியா அந்த உள்ள நுழைய விட்டதுதான் மெயின் மேட்டர். டியூ டு தேர் டிராப் கேச்சஸ்,
டியூ டு தேர் அந்த டெய்லண்டர்ஸோட இது. ஸோ டெய்லண்டர்ஸ்மே ஹேஸ் டு ரியலி பேட் வெல். ஸோ அதை பத்தியுமே நம்ம வந்து பார்த்தோம். அதுல ஒரு பர்டிகுலரான பாயிண்ட் என்னன்னா, இந்தியன் டெய்லண்டர்ஸை பொறுத்தவரையும் த பெஸ்ட் டைம்ஸ், அதாவது 2018 to 2021 இந்தியன் டீம் வந்து டாமினேட்டிங் பீரியட்ல டெஸ்ட் மேட்சஸ்ல இருக்கும்போது ஒரு 16 to 21ல ஆவரேஜ் வச்சிருக்காங்க ஒரு விக்கெட்டுக்கு, லாஸ்ட் 4 விக்கெட்ஸ்க்கு. தட் மீன் இட்ஸ் ஆர் அபவுட் ஒரு 70 to 90 ரன்ஸ் இந்த லாஸ்ட் 4 விக்கெட்ஸ். அப்போ நீங்க ஒரு 300 அடிச்சீங்கன்னா 390ல உங்க கொண்டு போய் விட்டுருவாங்கன்னு. இப்போ வந்து நீங்க பாத்தீங்கன்னா 41க்கு 7, 31க்கு 6 அப்படின்னு சொல்லி ஏதோ பேட் பிளே ஆஃப் ஹாஃப் அன் ஹவர்ன்ற லெவல்ல தான் வந்துட்டு இவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இதுல பர்டிகுலரான பாயிண்ட் என்ன அப்படின்னா, எல்லாரும் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அதாவது வந்து இந்தியன் டீமோட டெய்லண்டர்ஸ் பவுலர்ஸ் ஹேஸ் டு ரியலி பேட் அப்படின்ற இதெல்லாமே நம்ம தூக்கி வச்சிருவோம். அவுட் ஆன மெத்தட் தான் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபர்மோஸ்ட் ஹேவ் டு பி இன் ஸ்பாட்லைட். தே ஹவ் நாட் அட் ஆல் வேல்யூ, அவங்க விக்கெட்டை வந்து வேல்யூவே பண்ணல. ஜஸ்பிரீத் பும்ரா வந்து ஸ்லாக் பண்ணி அவுட் ஆறது, அந்த மாதிரி ஷாட்ஸ் பிரஷீதுமே வந்து நோபடி ட்ரை டு டிஃபெண்ட் அண்ட் கெட் அவுட். ஈவன் ஷார்துல் தாக்கூர் ஹூ கால்ஸ் ஹிம்செல்ஃப் அ பவுலிங் ஆல்ரவுண்டர், பால் அங்க போட்டோன்னு வச்சு இழுக்கிறது தான் அங்கிட்டு. அந்த மாதிரி அவுட் ஆனதான் ஒரு கன்சர்னா அந்த ஸ்பாட் லைட்ல இருக்கும். அவங்க டிஃபெண்ட் பண்ணி அவங்கள பீட் பண்ணாங்களா, 4 யாக்கர் போட்டு 5th பால் வந்து பவுன்சர் போட்டு அவுட் பண்ணாங்களா, எதுவுமே கிடையாது. தேவர் ஆக்சுவலி கோயிங், சிராஜோட விக்கெட்டை மட்டும் நீங்க எடுத்துடலாம். அதை தாண்டி எல்லா பேட்டர்ஸ், ஈவன் எக்ஸ்பீரியன்ஸான பும்ராவுமே should have actually defended, because அவரோட டிஃபென்ஸ் எவ்வளவுக்கு எவ்வளவு ரொம்ப இம்பார்ட்டன்டா இருந்தா. அதுல இஷாந்த் சர்மா அந்த முன்னாடி இருக்கும்போது இந்தியன் டீம் அந்த நம்பர் ஆஃப் பால்ஸ் அவர் ஃபேஸ் பண்ணிருப்பாரு. அதுதான் அந்த ஷமிக்கும் பும்ராவோட பார்ட்னர்ஷிப்க்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும். அவங்க வந்து அந்த ஆடின ஒரு மேட்ச் வின்னிங் இது வந்து ஆடும்போது கூட. சோ அப்படின்னும் போது நம்பர் ஆஃப் பால்ஸை ஃபோக்கஸ் பண்ணாலே போதும் அப்படின்றதுதான் அவங்க ஸ்பாட்லைட்ல பார்க்கணுமே தவிர, ரன்ஸை நம்ம எதிர்பார்த்தோம் அப்படின்னா அது நடக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்பர் ஆஃப் பால்ஸ் இருந்தாலே. எனக்கு தெரிஞ்ச என்னன்னா மச்சான், லைக் ஹிஸ்டரியாவே நீ எடுத்து பார்த்த அப்படின்னா, லைக் நீ இப்போ நம்ம பேசுற மாதிரி இந்த லார்ட்ஸ் டெஸ்ட்ல வந்து பும்ராவும் ஷமியும் ஆனதா இருக்கட்டும், இஷாந்த் சர்மா நம்பர் ஆஃப் பால்ஸ் ஃபேஸ் பண்ணதா இருக்கட்டும், அதே மாதிரி ஓவர்ல வந்து ஷார்துல் தாக்கூர் வந்து 50 அடிச்சிருப்பாரு. இந்த பக்கம் கம்பேரிசனுக்கு நீ எடுத்துட்ட அப்படின்னா, அலெக்ஸ் கேரியும் பேட் கமின்ஸும் வந்து அந்த நியூ பால் வரதுக்கு முன்னாடி ஒரு நெகோசியேட் பண்ணிருப்பாங்க. ஏன்னா கவாஜ் ஒரு பக்கம் அவுட் ஆனப்போ இதே எட்ஜ் பேஸ்டிங் வென்யூல தான். ஸோ நான் என்ன சொல்றேன், 4th இன்னிங்ஸ்ல வந்து லைக் பால் வந்து சம்டைம் நின்று வரணும் போது லைக் இந்த லோவர் ஆர்டர், பொதுவாகவே இங்கிலாண்டை பொறுத்த வரைக்கும் அந்த லோவர் ஆர்டர் ரன்ஸ் வந்து ரொம்ப குரூஷியல். இதே எட்ஜ் பேஸ்டன் எல்லாம் வந்து ஜடேஜா செஞ்சுரி அடிச்சிருப்பாரு. ஸோ லைக் இட்ஸ் கோயிங் டு பி ஸ்பாட்லைட் ஃபார் லோவர் ஆர்டர் பேட்ஸ்மேன் தான் நான் பாக்குறேன். ஆமா, அவங்க வந்து நல்லா பண்ணணும். அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட் என்ன, இன்னொன்னுமே நம்ம புரிஞ்சுக்கணும். எப்பயுமே வந்து ஒரு ஓவர்சீஸ் டீம் வந்து இந்தியன் டீமுக்கு வந்தாங்க அப்படின்னா, நம்மள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு லோவர் ஆர்டர் பேட்டிங், அது இமேஷ் யாதவா இருக்கட்டும், ஷமியா இருக்கட்டும், எல்லாரும் 6 அடிச்சு ஃபன் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுலதான் வந்து அக்ஷரு, அஸ்வின், ஜடேஜான்னு சொல்லி இருப்பாங்க. இதே மாதிரிதான் இவங்க ஒவ்வொரு டீமுக்கு வந்து அந்த ஹோம் கண்டிஷன்ஸ்ல டெய்ல்ஸுக்கு இருக்கிற அந்த அவங்களோட கண்டிஷன்ஸ் அவங்களுக்கு நல்லா தெரியும். அது மட்டும் இல்லாம யூஸ்வலாவே வந்து நல்ல டெப்த் இருக்கும். ஏன்னா இங்கிலாந்துல வந்து ஃபாஸ்ட் போலிங் ஆல்ரவுண்டர் கிறிஸ் வோக்ஸ்ன்றவர் வந்து ப்ராப்பர் ஃபாஸ்ட் போலிங் ஆல்ரவுண்டர் நம்பர் 8. ஆனா நம்ம வந்து ஷார்துல் தாக்கூர் எடுத்துட்டு போற இஸ் நெய்தர் பவுலர் நெய்தர் அ பேட்டர். கொஞ்சம் வந்து மேனேஜ் பண்ணும். இப்போ இந்தியா வந்து ஒரு ஆப்ஷனுக்கு நிதிஷ்குமார் ரெட்டிக்கு போனா கூட இஸ் நாட் அ பவுலர். சோ அப்படின்னும் போது ஓவராலாவே வந்து காம்பினேஷன் எப்பயுமே வந்துட்டு ஹோம் டீமுக்கு வந்து பெட்டரா இருக்கனால அவங்க அடிக்கதான் செய்வாங்க. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, அவங்க 200 அடிக்கிறாங்க, நம்மளும் 200 அடிக்கணும்னு பண்ணோம்னா எப்படி அக்ஷர், அஸ்வின், ஜடேஜா இருக்கும்போது ஏன் ஆப்போனன்ட்ல இருக்க லீச் வந்து பேட்டிங் பண்ணலன்னு கேட்கிற மாதிரி ஆயிடும். எவ்வளவு ஒரு தப்பான ஒரு கம்பாரிசன் அது. சோ அதுல வந்து என்ன அப்படின்னா, டாப் ஆர்டர்ல தான் ரன்ஸ் வரும். பெர்சன்டேஜ் ஆஃப் ரன்ஸ் வந்து கண்டிப்பா டாப் ஆர்டர், அதாவது 7 பேட்டர்ஸ், அவங்களோட 6 பேட்டர்ஸ் பிளஸ் ஆல்ரவுண்டர்ஸ் தான் வரணும்னு நீங்க கொஸ்டின் பண்ணணும். பட் அந்த கீழே இருக்கிறவங்க எல்லாரும் எவ்வளவு பால்ஸ் வந்து பிடிச்சாங்க, ஒரு 100 ஆச்சும் மினிமம் வந்து டார்கெட் பண்ண முடிஞ்சதா அப்படின்றதான் பார்க்க முடியுமே தவிர, ஆப்போனன்ட்ல இருக்கிறத கண்டிப்பா மேட்ச் பண்ண முடியாது. அதை முதல்ல நீங்க வந்து புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு இன்னொரு மெத்தட் என்னன்னா, இந்தியன் டெய்லண்டர்ஸ் பேட்டிங்ன்றத தாண்டி இந்தியன் பவுலர்ஸ் அவங்க டெய்லண்டர்ஸ் எப்படி விக்கெட் எடுக்கணும்னு தான் பார்த்து நம்பர் ஆஃப் ரன்ஸை குறைக்கணுமே தவிர, அவன் 200 அடிக்கிறான் நான் ஏன் 90 அடிச்சிட்டு இருக்கேன், 110 ரன் கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு அது ஒரு ஸ்டாட்டா நம்ம வந்து கணக்குல எடுத்தோம் அப்படின்னா, அதை திருப்பி கேட்ட மாதிரி அஸ்வின், ஜடேஜா, குல்தீப் யாதவ், அக்ஷர் மாதிரி ஏன் அவங்க பேட்டிங் பண்ணல இன் ஸ்பின் கண்டிஷன் கேட்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இது. சோ தட் இஸ் த திங். அதுல வந்து பும்ராவோட அந்த இதை பத்தி நம்ம ஒர்க்லோட பத்தி நம்ம முன்னாடியே வந்து டச் பண்ணோம். இதுல மெயின் மேட்டர் என்ன அப்படின்னா, அவர் இந்த மேட்ச் ஆடி வந்துட்டு அந்த 2-0 போகாம ஏர்லியான் சீரீஸ்ல வந்து மெயின் ஃபேக்டர் ஏன் பும்ரா இந்த மேட்ச் ஆடணும் அப்படின்றதுக்கு ஒரு 2 ஃபேக்டர். ஒன்னு, கில்லி இன்னொரு மேட்ச் வந்து தோத்தாரு அப்படின்னா 2-0 earlier in his career he cannot really do that thing. And second point வந்து நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்க அப்படின்னா, எட்ஜ்பாஸ்டன்ல இந்தியா ஜெயிச்சது இல்ல, பும்ரா இல்லாம இந்தியா ஜெயிக்குமான்றது வந்து கோயிங் இன்டு தி கேமே ஒரு பெரிய தலைவலி தான். அது ஒண்ணு. அதுக்கப்புறம் நீங்க வந்து நல்லா கவனிச்சு பாத்தீங்க அப்படின்னா,
பும்ரா வந்து தேர்ட் மேட்ச் 2-0 ஆடுறதுன்றத விட 1-1 நீங்க பண்ணிட்டு போயிட்டா ஒரு கம்ஃபர்டபுளான சுச்சுவேஷன்ல வந்து இந்தியன் டீம் வந்து புட் அப் பண்ண முடியும்ன்றதுனால பும்ராவை ரெஸ்ட் பண்ணாம அவங்க வந்துட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நம்மளோட ஓவரால் எக்ஸ்பெக்டேஷனா வந்து இருக்கு. பட் லெட்ஸ் டெஃபினெட்லி அக்ரி தான் மச்சான். லைக் என்னன்னா அந்த பவுலிங் அட்டாக்கை லீட் பண்றது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ பும்ரா இல்லாம சிராஜ் அந்த அட்டாக்கை லீட் பண்றன்றது எந்த அளவுக்குன்னு தெரியாது. ஏன்னா சிராஜுமே வந்து ஒரு பக்கம் மென்டலா வந்து விக்கெட்ஸ் விழல. லாஸ்ட் பார்டர் காஸ்கர் டிராஃபியும் பெருசா போல. பட் ஹி ஹஸ் பீன் குட் இந்த லாஸ்ட் டெஸ்ட் மேட்ச். ஒரு பக்கம் வந்து ஃபுட்பால் லைன்ல போட்டு நல்ல கன்சிஸ்டன்ட் லைனை போட்டு அந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கு விக்கெட்ஸ் இது பண்ணாரு. ஸோ அப்படி பார்க்கும்போது சிராஜ் டக்குன்னு அட்டாக்கை லீட் பண்ணணும் அப்படின்னா வந்து கண்டிப்பா ஒரு ப்ரெஷர் தான் அவருக்கு. கரெக்டா? இல்ல பிரஷர்ன்றத தாண்டி இதே பவுலிங் அட்டாக் தான் ஷார்துல் தாக்கூர், சிராஜ் இவங்களெல்லாம் நட்ராஜனை வச்சு நாங்க ஆஸ்திரேலியால ஜெயிச்சோம் அப்படின்னு. ஐ மீன் த பாயிண்ட் இஸ் தட் இதுல பிளஸ் பாயிண்ட் நான் என்ன பாக்குறேன்னா பும்ரா, அஸ்வின் அந்த மாதிரி பிளேயர்ஸ் இல்லாத போது ஜெயிச்சாங்க அப்படின்றதுனால அது ஒரு பெரிய ஃபேக்டரா நம்ம வந்துட்டு கன்சிடர் பண்ணாலும் இந்த டீமை வந்துட்டு எப்படி சொல்றது ஃபுல்லா ஆட விட்டா பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற போது பெர்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. பும்ரா இருக்கும்போது பிளானிங்கே எப்படி இருக்குன்னா பும்ரா மட்டும் தான் விக்கெட் எடுக்கணும். அதாவது சிராஜ் வந்துட்டு செகண்டரி பவுலரா பார்த்துட்டு பும்ரா. ஆனா நான் என்ன சொல்றேன், ஷார்துல் தாக்கூர் 4 சிராஜ் 5 ஜார்துல் தாக்கூர் 4 லெவல்ல எல்லாம் வந்துட்டு அவங்க பவுலிங் போட்டதுக்கான காரணம் எல்லாருக்கும் ஈக்குவல் ரெஸ்பெக்ட் இருந்தது இந்த கேம். ஐம் நாட் ட்ரைங் டு சே பும்ரா இல்லாமனா நான் என்ன சொல்றேன்னா ஒரு ரோல்ன்றது வந்துட்டு உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கூடிரும்ல. யூ வில் ஆக்சுவலி பி அ பவுலர். இங்க வந்து பும்ராவோட ஷேடோலயே எல்லாரும் இருக்கும்போது இட் இஸ் ஆக்சுவலி எக்ஸ்பெக்டட் அதர்ஸ் டு பிளே ஜஸ்ட் ஒரு மாதிரி அப்படின்றத தாண்டி ஒரு ரோலை வந்து சிராஜ்ல கொடுத்தா. அண்ட் இஃப் யூ ஆர் ஆஸ்கிங் தேர் இஸ் ஒன் பவுலர் ஹூ கேன் ரியலி டூ வெல் ஃபார் இந்தியா அஸ் ஒரு லீட் பவுலர் ஆனா அது சிராஜ்ல கொடுத்தாதான் வந்துட்டு பண்ண முடியும். ஏன்னா கேரக்டர் இஸ் தேர். அண்ட் இந்த ஒரு ரிசல்ட்டை பார்க்காம ஓவரால் பர்சனாலிட்டி அண்ட் இன்டென்ட் விச் ஹி காட் ஆக்சுவலி சிராஜ் ஹாஸ் இந்த 5 மேட்ச் சீரீஸ்ல ஏதோ ஒரு 2 மேட்ச் கண்டிப்பா சிராஜ் எடுத்துதான் ஆகணும். அதே மாதிரி இன்னும் ஒரு பெரும்பாலும் ஒரு குற்றச்சாட்டு என்னன்னா லைக் பும்ராவோட ஒர்க் லோட் பத்தி நம்ம நிறைய பேசியிருக்கோம். என்னன்னா மிச்சல் ஸ்டார்க் ஒரு கம்பேரிசனா எடுத்துட்டு சொல்றது என்னன்னா மிச்சல் ஸ்டார்க் ஆல்வேஸ் லைக் ஐபிஎல் வந்து அவாய்ட் பண்ணிட்டு அவரோட நேஷன் தான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கண்டினியூஸா இப்ப ஆஷஸ்ல 5 மேட்ச்னாலும் 5 மேட்ச் ஆடுவாங்க. பெருசா அவங்க கிட்ட வந்து ஹேஸ்வுட் பால் அண்ட் அந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ஸ் சேஞ்சா தான் இருக்குமே தவிர இந்த ஸ்டார்க்கு கம்மிங்ஸுக்கு கண்டிப்பா எல்லா மேட்ச் ஆடிடுவாங்க. அதே மாதிரி தே ஆல்சோ ப்ரொவைடட் ரிசல்ட்ஸ். அண்ட் அவர் வந்து எந்த அளவுக்கு நேஷனல் டீம் வந்து இது பண்ணி ப்ரையாரிட்டைஸ் பண்ணி அவர் வந்து வேர்ல்ட் கப் ஜெயிச்சதா இருக்கட்டும், பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் வாங்கதா இருக்கட்டும்ன்ற மாதிரி. ஸோ பும்ராவால வந்து நீ பார்த்தனா அந்த ஐசிசி டோர்னமெண்ட்ஸா இருக்கட்டும், ஆல்சோ பீன் நாட் பிளேட் சாம்பியன்ஸ் ட்ராஃபி. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ஒர்க் லோட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னும் போது ஒரு குற்றச்சாட்டு வருது. பிகாஸ் இஸ் ப்ரையாரிட்டைசிங் ஐபிஎல். இந்த 14 கேம்ஸ் வந்து டிராவல் பண்ணி வேற வேற கண்டிஷன்ஸ்ல ஆடுறதுன்றது அவருக்கு ஒரு பெரிய ஒர்க் லோடு தானே. இல்ல அவங்க சொல்றதுல வந்துட்டு ஒரு அது அவங்க எந்த பாயிண்ட்ல இருந்து வராங்க அப்படின்னு வந்து புரிஞ்சுக்க முடியுது. ஆனா ஸ்டார்க்குமே வந்து ஐபிஎல் ஆடுறது ஆடாததுன்றத நீங்க தூக்கி ஓரமா வச்சுட்டு பும்ராவோட ஓவரால் பவுலிங் ஆக்ஷனை நீங்க கம்பேர் வேர்ல்டுல யாரோடையுமே பண்ண முடியாது. ஸ்டார்க்கு வந்து இஸ் அ வெரி நேச்சுரல். ஹி டசன்ட் ஹேவ் எனி டிஃபரெண்ட் ஆக்ஷன் ஆர் சம்திங். ஹி ஜஸ்ட் கம்ஸ் அண்ட் ஹி ஜஸ்ட் பவுல்ஸ். ஒரு நார்மலான பவுலரு. அவரால் வந்துட்டு ஒர்க் லோட வந்து மேனேஜ் பண்ணி கொண்டு போகணும். ஏன்னா பும்ராக்கு இருக்கிற டிஃபிகல்டி இன் இஸ் பவுலிங் ஆக்ஷன். ஈவன் வந்து எல்லாரும் வந்து சொல்ற மாதிரி அவர் ஐபிஎல் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு கண்ட்ரிக்கு வந்து ஜெயிக்கணும் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம்ல. பட் த பாயிண்ட் இஸ் தட் கண்ட்ரி இட் செல்ஃப். இப்ப இந்தியால வந்து கிரிக்கெட் ரன் ஆகுதுன்னா அதுக்கு ஐபிஎல் ஒரு ஃபேக்டர். அதையுமே நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம எப்படி இப்போ வந்து ஸ்டார்க்கு ஏன் இப்படி பண்றாருன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம சொல்றோமோ அதே மாதிரி கண்ட்ரில வந்து பும்ரா மாதிரி ஸ்டார் வந்து ஐபிஎல் ஆடினாதான் அந்த ஐபிஎல்கான மரியாதையை தவிர இஃப் யூ வில் ஸ்டே தேர் அப்படின்னா ஒய் டூ யூ நீட் டு புட் ஹிம் பிகாஸ் இஸ் த மோஸ்ட் அவங்கள பொறுத்தவரையும் அவர் தான் வந்துட்டு ஹையஸ்ட் பெய்ட் பிளேயரா வந்துட்டு பும்ரா தான். ஸோ அப்படின்னும் போது யூ எக்ஸ்பெக்ட் ஹிம் டு கம் அண்ட் அட்வர்டைஸ் த ஹோல் கேம் இட் செல்ஃப். இப்போ டெஸ்ட் மேட்ச் நடக்குதுன்னா ஐபிஎல் நடந்தாதான், ஐபிஎல் வந்து பும்ரா வந்தாதான்றதுதான் ஓவரால் பாயிண்ட். இன்னொன்னு நீங்க வந்து புரிஞ்சுக்கோங்க, ஐபிஎல் ஸ்கிப் பண்ணி இப்போ இருந்து போறது அப்படின்றத தாண்டி நல்லா புரிஞ்சுக்கணும். ஒர்க் லோட்ல இருக்க பெரிய மைனஸே T20ல 24 பால்ஸ் தான் அவங்க வந்து போடுறாங்க. போட்டுட்டு வந்து டெஸ்ட் மேட்ச்ல வந்து அதிகமான பால்ஸ் போட்டுறக்கூடாதுன்னு சொல்லி தான் அவரை வந்து ஒர்க் லோட் மேனேஜ் பண்றாங்க. இங்க வந்து நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஸ்ட்ரைட்வே நிறைய பால்ஸ் போடுறாரு, டிராவல் பண்றாருன்ற பாயிண்ட் கிடையாது. நீங்க எக்ஸ்ட்ரீமா வந்து 24 பால்ஸ் போட்டு இங்க போய் 240 பால்ஸ் போடுற நிலைமை வரும் ஒரு பர்டிகுலர் மேட்ச்க்கு தொடர்ந்து 5 நாளைக்கு. ஆனா இங்க நீங்க ஒர்க் லோடுன்னு சொல்லி நீங்க யோசிச்சு பாருங்க, வெறும் 24 பால் தான் போட்டிருப்பாங்க. சம்டைம்ஸ் 3 நாளைக்கே 24 பால் தான் போட்டிருப்பாங்க. ஒரு மேட்ச் தான் ஆடுவாங்க. சோ அப்படின்னும் போது நீங்க இந்த ஒரு 24 பால்ஸ் இன்வால்வ்மெண்ட்டுக்காக இம்பாக்ட் ரூலும் இருக்குன்றதுனால ஒரு இவ்வளவு பெரிய ஸ்டாரை வந்து நம்ம ஐபிஎல்ல இருந்து வெளில உட்கார வச்சுட்டு நம்ம வந்து கண்ட்ரில வந்து வின் பண்ணோம். அதே மாதிரி அப்படி நடந்தா கூட
பும்ராவோட கெரியர்லாம் நீங்க நினைக்கிற மாதிரி அவர் ஆக்ஷனுக்குலாம் நீங்க நினைக்கிற மாதிரி அவர் மெக்ராத் மாதிரி 500 விக்கெட் 600 விக்கெட் எல்லாம் போக முடியாது. ஒரு இருக்க டைமை வந்து அவரால் மேனேஜ் பண்ண முடியுமே தவிர இது ஒரு ஃபேக்டரா ஹோம் மேட்சஸ்லயுமே இந்தியா ஹோம்ல ஆடுதுன்னா கூட பும்ரா வந்து ரொம்ப பெருசா ப்ரையாரிட்டைஸ் பண்ணவே யூஸ் பண்ண இல்லை, யூஸ் பண்ண மாட்டாங்க. So அப்படின்னும் போது I think concern is there, but let's wait and watch. Instead of questioning about Jasprit Bumrah's workload, try to find good bowlers who can take 20 wicketsன்றதுல நம்மளுமே அதை வந்துட்டு செதுக்கும். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இதே ஸ்டார்க்கை வச்சு நான் சொல்றேன். ஸ்டார்க் வந்து புவர் டெஸ்ட் பவுலரா ஒரு கட்டத்துல இருந்துட்டு இருக்கும் போது ஜாஸ் ஹேஸ்லோட்டும் பேட் கமின்ஸும் அவரை கையை பிடிச்சு தூக்கிட்டு போனாங்கன்னா விக்கெட்ஸ் எடுத்து வின் பண்ணாங்க. நேத்தன் லைனோட சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து ஸ்டார்க் வந்து திருப்பி கம்பேக் கொடுக்குறாரு, அவரோட பெஸ்ட்டுக்கு வர்றாருன்னா அதை அலோவ் பண்றாங்க ஓவரால் டீம். அதே தான் நான் சொல்றேன். இப்போ சிராஜ் மோசமா போட்டாங்கன்னு நம்ம ஒரு போஸ்ட் போடும்போது கூட எல்லாராலையும் புரிஞ்சுக்க முடியுது சிராஜ் நம்ம எவ்வளவு அண்டர்ரேட் யாருமே பண்ணலன்னு. அப்போ பெட்டர் பவுலிங் அட்டாக் இருந்ததுன்னா சிராஜுமே ஒரு படி போவாரு. அப்ப 20 விக்கெட் எடுக்கிறதுக்கு அட்டாக் தான் டிஃபரன்ஸே தவிர ஒரு பர்டிகுலர் பவுலரை நம்பி இருக்கக்கூடாது அப்படின்றதான் கௌதம் கம்பீருமே திருப்பி அவர் வந்து சொல்றது கரெக்ட் தான். நம்ம பும்ராவோட வேல்யூ என்னதான் புரிஞ்சுக்கிட்டாலும் we need to understand other bowlers has to take wicket. If not Bumrah is playing, who's the next bowler who can pick you wickets அப்படின்றத வந்துட்டு புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஆர்ச்சர் வந்து ஹெட் பேட்ஸ்மேன்ல வந்து ஸ்மித் கையை உடைச்சது, அதுக்கப்புறம் லவ்சனே மண்டையில பால் போட்டது, அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம பாய்ஸ் எதுவும் பண்ணிடாத அப்படின்னு. ஆர்ச்சர்னாலே ஒரு பயம், ஆர்ச்சர் ரன் அப் இது எல்லாமே ஹெட் பேட்ஸ்மேன்ல ஒரு பண்ண சம்பவம்னு ஒண்ணு இருக்குல்ல. ஸோ டைரக்டா ஒரு ஹெட் பேட்ஸ்மேன்ல வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்கா? பிகாஸ் நிறைய பிரைடன் காசுமே நல்லா போட்டிருக்காரு. கண்டிப்பா ஜாஸ்டாங் மேல கை வைக்க மாட்டாங்க. கிறிஸ் வோக்ஸோட எக்ஸ்பீரியன்ஸுமே இருக்குல்ல. அதான் நம்ம 11 பொறுத்தவரை எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஆர்ச்சரை உள்ள கொண்டு வந்து ஸ்டோக்ஸ் வந்து இந்த பாகிஸ்தானுக்கு போய் he was actually with the team and just ஒர்க்லோட மேனேஜ் பண்ணி எவ்வளவு எப்படி எந்த மாதிரிலாம் வந்து அவர் வந்து பவுலிங் போற ஃபுல் இன்டென்சிட்டியில அவரால் போட முடியுமா. 4 வருஷம் கழிச்சு டெஸ்ட் மேட்ச்ல வந்து விளையாடுறாரு அப்படின்றது வந்து இட்ஸ் நாட் அ ஜோக். ஸோ அப்படின்னு பார்க்கும்போது அவங்க ஃபர்ஸ்ட் அப்படியே நார்மலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து லார்ட்ஸ்ல இறக்குவாங்களா, இல்ல வந்து ஆர்ச்சரை வந்துட்டு உடனே வந்து அவங்க இறக்கணுமானா ஜெயிச்சிட்டாங்க. பர்சனலா கேட்டா ஆர்ச்சர் வந்து கொஞ்சம் ஏர்லியா தான் உள்ள கொண்டு வந்துட்டாங்க. தேர்ட் மேட்ச்லயே கூட இறக்கிக்கலாம். இப்போதைக்கு டீம்ல இருப்பாரு. என்னோட எக்ஸ்பெக்டேஷன் இப்போதைக்கு வந்து டீம்லயே இருப்பாரு. அதுக்கப்புறம் ஹில் ரியலி கெட் த்ரூ. அப்படி அவர் உள்ள வந்தாரு அப்படின்னா நியூ பால் கண்டிப்பா ஓக்ஸோட அவர் ஷேர் பண்ணுவாருன்றது ஓவரால் பாயிண்ட். இதுல இந்த இந்தியன் டெய்லண்டர் பேட்டிங் அப்படின்றதோட முக்கியமான ஒரு அங்கம் யாரு அப்படின்னா கருண் நாயர் அண்ட் ரவீந்திர ஜடேஜா, ஹூ பேட்ஸ் அட் நம்பர் 7, ஹூ பேட்ஸ் அட் நம்பர் 6. அந்த டெய்லோட சேர்த்து அடிக்கிற ரன்னு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுல நான் ஒரே ஒரு பர்சனலா எனக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கு. நான் பெருசா வந்து பேட்டிங் பொசிஷன்ல வந்து பெருசா கை வைக்கிற ஆள் கிடையாது டெஸ்ட் மேட்சை பொறுத்த வரையும். ஏன்னா பெருசா ஸ்டேக் கிடையாதுன்னு சொல்லிட்டு எஸ்பெஷலி டாப் 5 பேட்டர்ஸ். இதுல நான் என்ன நினைப்பேன் அப்படின்னா கருண் நாயர் ஹேஸ் டு பேட் அட் நம்பர் 5. யூ நீட் டு அலோ ரிஷப் பண்ட் டு பேட் வித் டெய்ல். பவர் லேது, பவரே இல்லாம உட்காந்து ஜடேஜாவையும் கருண் நாயரையும் வந்து டெய்லண்டர்ஸோட வந்துட்டு மீதி இருக்கு 4 விக்கெட்ல 150 அடினா அவங்க அடிப்பாங்களா? 4-6 எல்லாரும் இதுக்கு வெளில போட்டாங்க. ஜடே வாஸ் ஸ்ட்ரகிளிங் டு கிளியர் த ரோப்ஸ். கருண் நாயர் வாஸ் டசன்ட் ஹேவ் அ பவர் டு கிளியர் பேசஸ். ஸ்பின்னர்ஸ் போட ரிவர்ஷிப் வச்சிருக்காரு, ஸ்வீப் பண்ணுவார், அவ்வளவுதானே தவிர கருண் நாயரை நீங்க வந்து கீழே நீங்க வந்து ஆட வச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா அவருக்கு வந்து பிரஷர் கண்டிப்பா வரதான் செய்யும். இதுல வந்து நீங்க பண்ட வந்து நீங்க மேல எல்லாரும் அதோட லாஜிக் என்னவா இருக்கும்னா பெஸ்ட் பேட்டர்ஸ் ஹேஸ் டு பேட். இதுல நம்பர் ஆஃப் பால்ஸ் எல்லாம் பேட்டர் கிடையாது. டாக்டிக்கலா யாரால வந்து டெய்லண்டர்ஸோட நின்னு 6-4 அடிக்க முடியும்னா கருண் நாயரா ஜடேஜாவா? எதுக்கு பண்ட் ஹேஸ் டு ரியலி கோ இன் அண்ட் ஹீஸ் அ கீப்பர் ஆல்சோ. அழகா நம்பர் 7ல பேட் பண்ணிட்டு போயிடலாம். நான் பர்சனலா கேட்டா இஃப் யூ ஆஸ்க் மீ ஐ வுட் பேட் கருண் நாயர் அட் நம்பர் 5, நம்பர் 6 ஜடேஜா, நம்பர் 7 பண்ட். Imagine team is thinking about punt is not even in India's 400 for 3 அப்படின்னு இருந்ததுன்னா பண்ட் வந்து நீங்க எதிர்பார்க்கிற அந்த டெய்லண்டர் ரன்னு தானே. உங்களுக்கு என்ன பாயிண்ட்னா பிரசித் கிருஷ்ணா அடிக்க போறாரு, கூட இருக்க பேட்டர் வந்து டெய்லண்டர் இருக்கும்போது ரன் அடிப்பாரா அப்படின்னு நீங்க பாக்கலாம். இன்னொரு பிளஸ் என்னன்னா கருண் நாயர் ஆல்சோ கேன் பிளே லைக் அ பேட்ஸ்மேன். அவர் போயிட்டு நம்பர் 6ல பேட் பண்ணிட்டு இருக்கும்போது கேஎல் அவுட் ஆனதுக்கு அப்புறமே பார்த்தா இஸ் பேட்டிங் வித் ரவீந்திர ஜடேஜா, தென் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஷார்துல் தாக்கூர்னு சொல்லிட்டு அப்படியே டெய்லண்டர்ஸ் வந்துடுறாங்க. சோ அப்படின்னும் போது கருண் நாயருமே ஒரு பேட்டர் ஆடாம அவர் ஏதோ வந்து அந்த அப்படி கருண் நாயரை நீங்க ஆட வேணாம்னு நினைச்சீங்கன்னா பெர்சனலா பிளே த்ரூ ஜுரேல் ஹூ யூசுவலி பீங் அ பேட்டர் ஹூ பேட்ஸ் வித் த டெய்ல் அப்படின்ற மாதிரி தான் இருக்கணும். சோ இந்த இதை வந்துட்டு கொஞ்சம் அப்படி இல்ல, நான் வந்து கருண் நாயரை நான் வந்து நம்பர் 6ல தான் நான் பேட் பண்ணுவேன், பண்ட்டை வந்து நான் நம்பர் 5ல தான் பேட் பண்ணுவேன் அப்படின்னா கருண் நாயரோட ரிசல்ட் வந்துட்டு எந்த அளவுக்கு இருக்கும்னு தெரியல. ஏன்னா அவர் அடிச்சு வந்த எல்லாமே டாப் ஆர்டர்ல தான். நம்பர் 3
அந்த மாதிரி தான் அவரோட பெர்ஃபார்மன்ஸுமே இருக்கு. நம்பர் 3 ஹி ஹஸ் வெரி வெரி குட் ஆவரேஜ்னும் போது கருண் நாயர் பிளேயிங் அவுட் ஆஃப் பொசிஷன்றதை தாண்டி காம்பினேஷனுக்கே அலோவ் பண்ணல. கருண் நாயருக்கு வந்து பிரஷர் ஆயிருது அது. He is confused between either to play like a batter or do I need to bat quickly with tail அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன்ல வந்து போயிறாரு. இது நான் ஏன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன்னா, ரவீந்திர ஜடேஜா வந்து ஆஷ்னா இன்டர்வியூல வந்து கூட சொல்லியிருப்பாரு, எவ்வளவுக்கு எவ்வளவு அவரோட அந்த பேட்டிங் வந்து இம்ப்ரூவ் ஆச்சு அவரோட பொசிஷனை பேஸ் பண்ணி தான். ஏர்லியா கொடுக்க கொடுக்க அவர் வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து எடுத்துக்கிறாரு. இப்போ ரிஷப் பண்ட் இங்க வந்தாலும் பயம் தான் ஆப்போனன்ட்க்கு. ஏன் ரிஷப் பண்ட கொஞ்சம் ஒரு பொசிஷன் ஆச்சு மினிமம் கீழே தள்ளி நாயரை மேல போடக்கூடாது. போட்டா நல்லாதான் ஆடுறாரு அப்படின்றது ஒரு பாயிண்ட் இருக்கு. நியூ பால வந்து லைக் ரிஷப் பந்த் இது பண்றதுனால எப்படி இருந்தாலும் நியூ பால் போட்டாலும் ஆண்டர்சனே வந்து ரிவர்ஸ்ல பண்ணதுதான் ரிஷப் பந்த். ஒருவேளை அந்த டாக்டிக்கலா வந்து நியூ பால்காக கருணா they want punt to have an அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா பண்ட் வந்து அதாவது அவர் உள்ள முன்னாடியே போனா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கற்பனைன்ற மாதிரி அவங்க பண்ணிருக்காங்க. அது வந்து செம அட்டாக்கிங் மூவ் தான். பண்ட் வந்து உள்ள கேமுக்குள்ள நிறைய நின்னுட்டே இருக்கலாம். இப்போ என்ன ஆயிரும்னா பண்ட் அங்க போயிட்டு பிரசீதும் பும்ரா இல்ல வந்து ஹூவர் பேட்ஸ் வித் சடன்லி அவங்க அவுட் ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. என்ன ஆயிரும்னா பண்ட் வில் பி நாட் அவுட். அவரோட அவர் விக்கெட்டே லாஸ் பண்ணாம சம்டைம்ஸ் வந்து கேம் முடியறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. அதனால அவங்க என்ன பண்றாங்க பண்ட் நிறைய இம்பாக்ட் கொடுக்கறதுக்கு வந்துட்டு பாக்குறாங்க. பட் கருண் இஸ் பிளேயிங் அவுட் ஆஃப் பொசிஷன் விச் மேபி அவர் எக்ஸ்பீரியன்ஸ்ல அதெல்லாம் வந்து கத்துக்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம ஒரு ரீல் போட்ட மாதிரி தான். லைக் ஐ திங்க் தே ஹேவ் டு முன்னாடியே சொன்ன மாதிரி கருண் நாயர் ஹேஸ் டு ரியலி ஹேவ் லாட் மோர் T20 ஷாட்ஸ் வித் ரவீந்திர ஜடேஜா. பட் ரவீந்திர ஜடேஜா வந்து இந்த பேட்டிங் இதுல வந்து நம்பர் 7ல பேட் பண்ணி குவிக் ரன்ஸ் வந்துட்டு வருமானு தெரியல. இல்ல ஜடேஜா வச்சு மேல தள்ளிட்டு யார் ஏதோ ஒன்று பண்ணணும். பேட்டர்ஸ்க்கு வந்துட்டு பவர் இல்ல. லாஸ்ட் 5 டெய்லண்டர்ஸோட ஆடுறவங்களுக்கு வந்து பவர் இல்லாம இருக்க மாதிரி இருக்கு. அதுக்குதான் நம்ம கேட்கிறோம். பட் அண்டர்ஸ்டாண்டபிள் வை பண்ட் இஸ் பிளேயிங். யா ஸ்டேட் வில் ஜஸ்ட் கோயிங் டு பிளேயிங் 11 டிஸ்கஷன். அதை நம்ம இப்ப நம்ம வந்து டச் பண்ணிட்டோம். ஸோ இங்கிலாண்டோட எக்ஸ்பெக்டட் 11 நம்ம வந்துட்டு யூஸ்வலா நம்ம வந்து பாத்துரலாம். ஸோ ஒரே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் என்ன பிரச்சனை இருக்குன்னா பிரைடன் கார்ஸுக்கு இருக்கும். ஆர்ச்சர் உள்ள வரனால நியூ பால் ஷேர் பண்ணுவாங்க. மத்தபடி they are not at all going to change their team. ஏன்னா வின்னிங் டீம். ஏன்னா ஜார்ஜ் டங்குமே ஒரு நல்ல இம்பாக்ட் பண்ணிட்டாரு. லைக் டெய்ல கிளீன் அப் பண்ணிட்டாரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸா இருக்கட்டும் செகண்ட் இன்னிங்ஸா இருக்கட்டும். தட்ஸ் லைக் டெஃபினெட்லி ஆன் இஸ் ஷோல்டர்ஸ் என்னும் போது லைக் ஸ்டோக்ஸ்க்குமே வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்திருக்கும். ஏன்னா பஷீருமே வந்து நல்லாவும் போட்டாரு. he got some crucial wickets போது ஐ திங்க் இங்கிலாந்து ஆலிபாப்மே வந்து அண்டர் அடிச்சிட்டாரு. ஸோ அந்த ஜேக்கப் பெத்தல் ஹேஸ் டு வெயிட். ஜேக்கப் பெத்தல் ஹேஸ் டு வெயிட். ஸோ ஐ திங்க் நத்திங் அண்ட் சாம் குக் பெருசா இது கிடையாது. ஸோ ஸ்ட்ரெயிட் அவே வில் ஜஸ்ட் கோயிங் டு இந்தியன் டீம். அதை நம்ம வந்துட்டு பர்டிகுலரா டிஸ்கஸ் பண்றதுக்கு வி ஹேவ் செக்மெண்ட் அதை ஃபைண்டிங் அ மெத்தட் டு வின் அப்படின்னு சொல்லி. இதை நம்ம ஃபைண்டிங் அ மெத்தட் அப்படின்றத நம்ம ஏன் வந்து சொல்றோம் அப்படின்னா இதுதான் ஒரு கொஸ்டின் ஃபார் இந்தியன் டீம். லைக் ஒரு இங்கிலாந்து வந்து வித் வீக் பவுலிங் அட்டாக் தே ஆர் ரெடி டு வின் இட் பை சேசிங். அவங்களுக்கு தெரியுது பவுலிங் வந்து வீக்கரா இருக்கு அப்படின்ற போது பேட்டிங் ஸ்ட்ரென்த்தை மட்டுமே அவங்க வச்சு வின் பண்ணுன்றதுல வந்து அவங்க வந்து தெளிவா இருக்காங்க. அந்த மாதிரி இந்தியாவுக்கு வந்து என்ன மெத்தட்ன்றதை ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் பண்ணணும். they need to find whether this team is a batting team, whether this team is a bowling team, or whether this team is a ஒரு எப்படி சொல்றது. இப்போ ஷார்துல் தாக்கர் நாங்க வச்சு கேரி பண்ண போறோம்னா அவருக்கு எவ்வளவு நம்பர் ஆஃப் ஓவர்ஸ் நீங்க கொடுக்க போறீங்க. அவர் வந்து ஃபர்ஸ்ட் சேஞ்ச் பவுலரா வரலாமா, பிரசீத் வந்துட்டு கூட செகண்ட் சேஞ்ச் பவுலரா வரலாமான்ற ஆங்கில வந்துட்டு நம்ம அது இந்தியன் டீம் வந்துட்டு ஹேஸ் டு ஃபைண்ட் இட் அவுட். இதை நம்ம எப்பயுமே வந்து சொல்ற மாதிரி தான் 6 பியூர் பேட்டர் ஹேஸ் டு பி த திங் பிளஸ் 1 ஆல்ரவுண்டர். அதுக்கப்புறம் இருக்கிறவங்க பவுலர்ஸா இறங்கினாங்களா அப்படின்னு பார்த்தா ஷார்துல் தாக்கூர் ஆக்சுவலி வாஸ் நாட் அ ஹீஸ் நெய்தர் அ பவுலர் இஸ் நாட் அ பேட். ஸோ அப்படின்னும் போது அது கொஞ்சம் ஒரு கன்ஃபியூஷனான நிலைமையில வந்து கொண்டு போய் விட்டுருது. ஸோ யா தட் இஸ் த திங் அபவுட் இந்தியன் டீமோட அந்த ஓவரால் ஃபைண்டிங் அ மேட்ச். ஸோ அதை பத்தி நம்ம அதே மாதிரி லைக் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜடேஜா ஸ்கோர்ட் அ செஞ்சுரி இன் எட்ஜ்பாஸ்டன் அண்ட் ஆல்சோ பவுல்ட் வெல் இன் த லீட்ஸ். ஸோ நல்ல எக்கனாமில போட்டிருக்காரு. ஆஃப்டர் ஜஸ்பிரீட் ஐ மீன் இஸ் த பெஸ்ட் இன் எக்கனாமி ஐ கெஸ். ஜஸ்பிரீட் பும்ரா கூட நல்லா. ஏன்னா சிராஜ் இருக்கும் பிரசீத் எல்லாமே 6 எக்கனாமில போயிருந்தாங்க. ஸோ பேஸ்பாலுக்கு அகேன்ஸ்ட் இந்த எக்கனாமி ரன் ரேட்ன்றது ரொம்ப முக்கியம். ஸோ பவுலர்ஸ் வந்து நல்ல எக்கனாமில போட்டு பேஸ்பால ப்ரெஷர் போட்டாதான் தே கேன் ஃபைண்ட் வேஸ் டு டேக் அ விக்கெட். ஸோ அப்படி பார்க்கும்போது லைக் அந்த ப்ரெஷரை போட்டான்றதுக்கு ஜடேஜா ஒரு பக்கம் வேணும். அதே மாதிரி எனக்கு என்னன்னா இந்த குல்தீப் பாயிண்ட் வந்து என்னன்னா பேட்டர்ஸ் வந்து அக்ரெசிவா போறதுனால இஸ் தேர் எனி சான்ஸ் டு பிளே குல்தீப்? ஆமா இல்ல இப்ப பாயிண்ட் என்ன நம்மளோட எக்ஸ்பெக்டட் 11 அப்படி நம்ம கீழே வந்து நம்ம போடுவோம். இதுல நம்ம பெருசா வந்து அவரோட பேரே வந்து குல்தீப்போட பேரே வந்து இருக்காது. ஐடியலா நான் வந்துட்டு முன்னாடி இருந்தே நான் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இருந்து நான் சொல்றது என்னன்னா நிதிஷ்குமார் ரெட்டி பிளே நிதிஷ்குமார் ரெட்டி அட் நம்பர் 7, play Kuldeep Yadav at number 8 and you can have 4 proper bowlers.
அதுக்கப்புறம் ஒன் ஆல்ரவுண்டர் நிதிஷ்குமார் ரெட்டி அப்படின்றது வந்து ஓவராலா போயிடும். இப்போ இல்ல எனக்கு வந்து 4 ஃபாஸ்டர் பவுலர்ஸ், ஐ மீன் 4 ப்ராப்பர் பவுலர்ஸ் வந்துட்டு ஆடினா எனக்கு வந்து டெய்ல வந்து ரன் வராதுன்னு சொல்லி தான் நம்பர் 8ல ஷார்துல் தாக்கூர் அதுக்காக எக்ஸ்க்ளூசிவாவே அவர் வந்து கொண்டு வந்து இந்தியன் டீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இப்போ அவங்களோட மெத்தட் வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, தே ஆர் கன்ஃபியூஸ்ட் பிட்வீன் நம்பர் ஆஃப் ரன்ஸ் வந்து ஹையரா புட் அப் பண்ணி விக்கெட்ஸ் எடுத்துட முடியுமான்னு தெரியல. இன்னொன்னு வந்து தே ஆர் கன்ஃபியூஸ் பிகாஸ் வித் திஸ் பவுலிங் அட்டாக் பும்ரா வேர்ல்ட் பீட்டர், ஐடியலி ஸ்பீக்கிங், ஐடியலி வந்து பும்ரா வேர்ல்ட் பீட்டர், அனதர் வந்து வெரி டீசென்ட் அண்ட் வெரி குட் பவுலர் இன் சிராஜ் அண்ட் இன்எக்ஸ்பீரியன்ஸ் பிரசித் கிருஷ்ணா ஸ்லாஷ் ஹூவர் கம்ஸ் இன் இஃப் அட் ஆல். அது போக நீங்க நாலாவதா வந்து இருக்கக்கூடிய வந்து ஷார்துல் தாக்கூர். சோ இந்த பவுலிங் அட்டாக் வச்சு 20 விக்கெட்ஸ் எடுக்க முடியுமா? 2 பவுலர்ஸ் தான் ஹூ குட் டேக் விக்கெட். அப்புறம் ரவீந்திர ஜடேஜா நீட்ஸ் plenty of help in the wicket to take 20 wickets. இப்போ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, சரி ஓகே, there is a talking point to really play 4 pure paces plus Ravindra Jadeja if you really want to play that. அதுக்கு முன்னாடி இப்ப ஹரி சொன்ன குல்தீப் பாயிண்ட் வந்து நம்ம டச் அப் பண்ணிடலாம். இப்ப குல்தீப் நம்ம ஜடேஜா வெளியே உட்கார வச்சுட்டு குல்தீப் ஆட வைக்கிறதுல வந்து, அதாவது நான் சொன்ன காம்பினேஷன் நிதிஷ்குமார் ரெட்டி அண்ட் குல்தீப், அதுக்கப்புறம் 3 ஃபாஸ்டர் பவுலர்ல இருக்க பிரச்சனை என்னன்னா இன்எக்ஸ்பீரியன்ஸா போயிடும் பவுலிங் அட்டாக். நீங்க வந்து நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா குல்தீப் பிளேட் 13 டெஸ்ட் மேட்சஸ் அண்ட் வெரி ஃபியூ ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேட்ச். He is predominantly a white ball specialist bowler. So dropping Jadeja வந்து என்ன ஆகும்னா, எஸ்பெஷலி பும்ராவோட ஃபிட்னஸையும் ஒரு ஒர்க் லோடையும் வச்சு மேனேஜ் பண்ணி போயிட்டு இருக்கும்போது missing Bumrah as well as Ravindra Jadeja in your bowling attack feels like a India A bowling attack in terms of experience. சோ அப்படின் போது இது ஓகேவா அப்படின்னு அவங்க பார்க்கும்போது ஜடேஜா அவங்க கை வச்சாங்க அப்படின்னா இன்எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து போயிடும். பட் கௌதம் கம்பீர் இஸ் a coach who loves inexperienced players. அவர் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம அவர் பெரிய பிளேயர்ஸ் வந்து பெரிய இதான் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நினைப்பாரு. பட் இப்போ நான் இந்த இடத்துல ஜடேஜா இப்ப பர்சனலா அவங்க ஜடேஜா விட வேணாம்னு நினைக்கிறாங்க மச்சான். இப்போ the method to find them a win அப்படின்னு நான் வந்துட்டு என்ன மெத்தட் நான் பாக்குறேன் அப்படின்னா, பிளே ரவீந்திர ஜடேஜா and play pure 4 bowlers, pure faster bowlers, pure fast bowlers. இவங்க 4 பேரை வந்து ஆடினா ரன் வருமா வராது. ஆமா, இல்ல அது பியூர் பவுலர் கிடையாது. ஷார்துல் இஸ் நாட் a pure bowler, that is the point here. Replace Shardul with Akashdeep or whoever, play your whole bowling attack. சோ இந்த மெத்தட்ல வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டா அப்படின்னா, ஐயோ ரன் வராதே அப்படின்னா, இருங்க நான் வந்து சொல்றேன் ஒரு பாயிண்ட். டாக்கிங் அபவுட் when you play 4 pure paces, right, having Ravindra Jadeja, இப்போ வந்து நீங்க வந்து என்ன ஃபர்ஸ்ட் கட் அவுட் பண்றீங்கன்னா, பும்ரா சிராஜோட ஒர்க் லோட் கட் ஆகும். ஏன்னா 4 ப்ராப்பர் பவுலர். இங்க வந்து ஷார்துல் தாக்கூருக்கு ஓவர் கொடுக்கல, 8 ஓவர் கொடுத்துட்டு 6 ஓவர் கொடுத்துட்டு எல்லாரும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நான் இதான் நம்ம எட்ஜ்பாஸ்டன்ல கூட நான் போய் பார்த்தேன். இந்தியன் டீம் வந்து ஷார்துல் தாக்கூருக்குலாம் வந்து ஒரு கேமுக்குலாம் 20 ஓவருக்கு மேல கொடுக்க மாட்டாங்க எப்பயுமே. அவ்வளவுதான் கொடுத்திருக்காங்க. நான் சொல்றது ஏதோ கில் ஏதோ தப்பு பண்ணிட்டா. விராட் கோலி இருக்கும்போது நமக்கு நல்லா தெரியும் 5th பவுலர் ரோல் ஆடுறவங்களுக்கு வந்துட்டு கேம் இன்வால்வ்மெண்டே இருக்காது. அதை நம்ம முன்னாடியே சொல்றோம். இதுல என்ன நினைக்கிறாங்கன்னா, ரவீந்திர ஜடேஜாவை நீ எப்படி 4th பவுலரா நீ வந்து எடுக்கலாம்? ஷார்துல் தான 4th பவுலர். அது வந்து people from outside should not say. Captain decides that Ravindra Jadeja is the 4th bowler on that particular test match and innings. அதனாலதான் அவருக்கு நம்பர் ஆஃப் ஓவர்ஸ் போட்டாங்க. இன்னொன்னு ஷார்துலுக்கு ரன் போனதுனால ரன்னாச்சு கண்ட்ரோல் பண்ண முடியும்னு சொல்லி ஒரு வேர்ல்ட் கிளாஸ் ஆல்ரவுண்டர் இருக்க ஜடேஜா மேல ட்ரெஸ்ட் போய் நம்பர் ஆஃப் ஓவர்ஸ் அவருக்கு வந்து விழுந்துருச்சே தவிர, ஷார்துல் ஒழுங்கா போட்டிருந்தா, அதான் நான் முன்னாடியே நான் போட்டிருந்தேன், 3 ஸ்பெல் அவங்க கொடுத்தாங்க. 3 ஸ்பெல்லுமே ஃபர்ஸ்ட் ஓவர்ல பவுண்டரி கொடுத்துறாரு. சோ அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி நீங்க கண்ட்ரோல் பண்ணி எடுத்துட்டு வரீங்க? ஜடேஜா பீட்டிங் த பேட், ஹி ஆக்சுவலி ஆல்மோஸ்ட் காட் ப்ரூக் அவுட். என்ன வேர்ல்ட் கிளாஸ் பேட்டர். சோ அப்படி இருக்கும்போது அப்படிதான் வந்து பண்ணாங்க. இந்த இடத்துல ரவீந்திர ஜடேஜாவை நீங்க வச்சுட்டு 4 பியூர் ஃபாஸ்டர் பவுலர்ஸ் ஆடினீங்க. அதாவது பும்ரா, சிராஜ், பிரசீத், ஆகாஷ்தீப் ஸ்லாஷ் ஹர்ஷ்தீப் ஆடுனா, the method to find out என்னன்னா, ஒரு 25 ரன் 30 ரன் வந்து என்னன்னா நம்ம வந்து அடிக்க முடியாம போயிருமே, டெய்ல் வந்து ரொம்ப ரொம்ப பெருசா இருக்கே அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த 20, 25 or 50 ரன்ஸ் தான் வந்து பவுலிங்க வச்சு ஒர்க் லோட வந்து மேனேஜ் பண்றோம். இன்னொரு விக்கெட்ஸ் எடுத்துருவோம்ல. அண்ட் இதுல இன்னொரு ஆடட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஆகாஷ்தீப் ஆல்சோ லைக் ஹெல்ப் us இந்தியா டு அவாய்ட் த ஃபாலோ ஆன். அதுவே நம்ம மறந்துடக்கூடாது. பார்டர் கவாஸ்கர் டிராஃபில அந்த ஒரு மேட்ச் டிரா ஆனதுக்கு அவர் தான் வந்து முக்கியமா ஹெல்ப் பண்ணாரு. அண்ட் இஸ் ஆல்சோ ஏபிள் டு ஹிட் த ஸ்டம்ப்ஸ் அண்ட் மோர் ஆஃப் அ சீம் பவுலர். அதுவுமே வந்து இந்த கண்டிஷன்ஸ்ல ஹெல்ப் பண்றதுக்கான பாசிபிலிட்டியுமே இருக்கு.
ஆமா கண்ட்ரோல கொண்டு வந்துடலாம். ஷார்துல் தாக்கூரை நீங்க கொண்டு வந்தீங்க எப்படி நீங்க ஒரு ஆல்ரவுண்டரா நீங்க பார்க்கணும்னு அவசியம். இப்ப நீங்க பவுலரை கொண்டு வந்துட்டீங்கன்னா நீங்க என்ன எதிர்பார்ப்பீங்க? இப்ப வந்து இல்ல நான் வந்து இவருக்கு நான் ஓவர் கொடுக்க மாட்டேன். ஒரு 4th பவுலர் அப்படி கொண்டு வந்துட்டீங்கன்னா உங்களோட ஜடேஜா வந்து நம்பர் 5 பவுலர் அப்ப தான் போயிடுவாரு. அப்ப 4 ஃபாஸ்ட் பவுலரை வச்சு எல்லாருமே ஷார்ட் பர்ஸ்ட்ல வந்துட்டு ஆப்பரேட் பண்ணலாம். இதுல இன்னொரு பாயிண்ட் என்னன்னா நீங்க வந்து அந்த பவுலிங்ல வந்து நீங்க அந்த 20-25 ரன் கம்மி பண்ணலாம். டெய்ல வந்து வேக் ஆக விடாம எல்லாரையும் 3 ஓவர்ஸ் மாத்தி மாத்தி தே கேன் ரொட்டேட் 4 பவுலர்ஸ். 4 பவுலரை ரொட்டேட் பண்ணி எந்த ரன்னுமே வராம அந்த 25 ரன் 30 ரன் வந்து அடிக்காம நம்ம டெய்ல நம்பர் 8ல வந்துட்டு 4 ஃபாஸ்ட் பவுலர் 4 பியூர் பவுலர் இருக்கிறதுனால வராத ரன்னை ரெடியூஸ் பண்ணலான்றேன் நான். ஏன்னா அவங்களை அடிக்க முடியாம நம்மளால வந்து பண்ண முடியும். சோ ரெண்டுமே இட் வில் கேன்சல் அவுட் ஈச் அதர். when you play ஷார்துல் ஆர் when you play நிதிஷ்குமார் ரெட்டி நம்ம இதுல போட்ட மாதிரி நீங்க ஆடினீங்க அப்படின்னா நீங்க 50 ரன் வந்து கன்சிடர் பண்ணதான் போறீங்க. கரெக்டா? அந்த 50 ரன்னை வந்து 4 ஃபாஸ்ட் பவுலர் ஆடினீங்கன்னா கன்சிடர் பண்ண மாட்டீங்க. அவ்வளவுதான். சோ அப்படின்னும் போது தே கேன் பிக். சோ தட் மைட் பி த மெத்தட் டு ஃபைண்ட் அவுட். ஏன்னா இது வந்து மெத்தட் டு ஃபைண்ட் ஏன் நீ 4 ஃபாஸ்ட் பவுலர் ஆடினா அதெல்லாம் செட் ஆகாது ப்ரோ, அவுட் ஆயிருவாங்கன்ற மாதிரி தான் ஓவராலா தெரியும். நான் ஏன் இது நானாலாம் சொல்லல. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஆஃப் பிளேயிங் தீஸ் 4 bowlers from கௌதம் கம்பீர் அண்ட் கில், தே டாக்ட் அபவுட் ஆர் ஒன்லி தாட் ப்ராசஸ் டு கெட் 20 விக்கெட்ஸ் சொல்றாங்க அவங்க 2 பேருமே. யாராவது இதுல இருந்து அவங்க மாறினாங்களா? அப்படி சொல்றவங்க வந்து செயல்பாட்டுல வந்து நீங்க ஷார்துல் தாக்கூரை வந்து நீங்க உள்ள கொண்டு வந்தீங்க அப்படின்னா எப்படி 20 விக்கெட் எடுப்பீங்க நீங்க? போட முடியாது. ஒரு ஆனானப்பட்ட விராட் கோலி கேப்டன் பண்ணும் போதே பால் வந்து கைக்கு போகவே கிடையாது ஷார்துல் தாக்கூருக்கு. சோ அப்படி இருக்கும்போது நீங்க சுமன் கில்ட்ட வந்து நீங்க போயிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க அப்படின்னா இட் வுட் பி வெரி வெரி டஃப் அப்படின்றத நம்மளால வந்து புரிஞ்சுக்க முடியுது. சோ திஸ் இஸ் தி திங். இன்னொரு பாயிண்ட் என்னன்னா லைக் இந்த பாயிண்ட் நான் ஃபைண்டிங் மெத்தட் டு வின்ல ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். லைக் லாஸ்ட் செகண்ட் இன்னிங்ஸ் இன் லீட்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவோட செகண்ட் இன்னிங்ஸ்ல லைக் ஆஃப்டர் விக்கெட் விழுந்ததுக்கு அப்புறம் அந்த 300 போட்டதுக்கு அப்புறம் கருண் நாயர் அண்ட் ராகுல் வந்து ஒரு டிமிடா போயிருப்பாங்க பேட்டிங் அப்ரோச்ல. ஸோ அந்த லைக் டிமிடா போனதுனால ஒரு எக்ஸ்ட்ரா 30-40 ரன்ஸ் வந்து அட்டாக்கிங்கா போகாம கருண் நாயர் வந்து அவர் விக்கெட் ப்ரிசர்வேஷன்ல போயிருப்பாரு, அந்த மோட்ல போயிருப்பாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது இப்போ எட்ஜ் பேட்ஸ்லுமே வந்து ஒரு பேட்டிங் ஃப்ரெண்ட்லியா போயிடுச்சு அப்படின்னா கருண் நாயர் வந்து லைக் ஹவு கேன் ஹி அப்ரோச் த பேட்டிங்? இல்ல அதுக்குதான் இப்ப சரியான பாயிண்ட் தான் வந்தேன். நான் அதை முன்னாடியே நான் டச் பண்ணியிருந்தேன். அதாவது அப்ப கருண் நாயரை வந்து நீ பேட் பண்ண வராத ஒன்ன வாவான்ற மாதிரி ஆயிரும். நம்பர் 5 அட்டாக்கிங் பவுலர் ஹேஸ் டு பிளே. அதுலயே நான் சொன்ன மாதிரி இப்போ ஐடியலா வந்து ரவீந்திர ஜடேஜா 7 அண்ட் பிளேயிங் 4 ஃபாஸ்ட் பவுலர்னா ஜடேஜா பண்ட் ஹேஸ் டு கம் டவுன் அண்ட் ஹீ ஷுட் பி ஸ்டேயிங் வித் டெய்ல். அந்த 100 ரன் பண்ட் மூலியமா வந்து எடுத்துலாம். பயமும் கூடிரும், விக்கெட் அதாவது ரன்னும் ஸ்ப்ரெட் அப் ஆயிரும். ரவீந்திர ஜடேஜா வந்து டெய்ல நல்லா ஆடுவாரு. அதை விட வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. பட் ஆனா பண்ட்டுக்கு பவர் இருக்கு. டெய்லோட ஆடுற எக்ஸ்பீரியன்ஸுமே கொஞ்சம் லிட்டில் பிட்டா இருக்கு. சோ அப்படின்னும் போது இவங்க 2 பேரும் கடைசியில இருந்துட்டு கருண் நாயர் ஷுட் பேட் அட் டாப் 5 பேட்டர்ஸ். இப்போ இந்த மாதிரி அட்டாக்ல ஆடும்போது அவங்களோட பவுலிங் அட்டாக் நான் இப்போ கீழே நாங்க போட்டிருக்கிறது எக்ஸ்பெக்டட் 11. இந்தியன் டீம் என்ன பண்ணுவாங்கன்றதான் கீழே போட்டிருப்போம். பும்ரா இல்லைன்னா ஹர்ஷ்தீப் ஆடுவாங்க அவ்வளவுதான் அப்படின்றது ஒரு எக்ஸ்பெக்டேஷன். ஆனா பும்ரா ஆடணும்ன்றது எங்களோட டேக்கு. சோ அதை தாண்டி இப்போ கீழே இருக்கிறது வந்து ஐடியல் 11. இப்போ நான் சொல்ற காம்பினேஷன் வந்துட்டு என்ன சொல்றேன்னா 4 பிளேயிங் 4 பியூர் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வித் ரவீந்திர ஜடேஜா. சோ இதுல வந்து அப்போ வந்து ஓப்பனிங் வந்து ஜெய்ஸ்வால், கேஎல், சாய்சு, கில்லு, கருண் நாயர் அட் நம்பர் 5, ரவீந்திர ஜடேஜா அட் நம்பர் 6, பண்ட் அட் நம்பர் 7, 4 பவுலர்ஸ். இப்படி வந்தா பண்ட் உள்ள வரவே இல்ல 200 for 3னா அழகா 400 கொண்டு போய் முடிச்சு கொடுத்துருவாரு மீதி இருக்க 7 இதுக்குன்ட்டு. இது சொல்றதுக்கு எப்படி இருக்கும்னா ஐயோ பேட்டிங்கும் இல்ல பவுலிங்கும் இல்ல டெய்ல எப்படி ரன் வரும் அப்படின்னா பேட்டிங்ல அடிச்சு ரன் வரலன்னா தோத்துட்டு போயிடலாம். டெய்ல தான் நம்ம ரன் வரணும்னா அதிசயமா அந்த ஷமி பும்ரா அடிச்ச மாதிரி நீங்க வந்துட்டு வர ரன் எடுத்துக்கோங்க, அதை வச்சு டிஃபெண்ட் பண்ணுங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப்ல பயணம். ஆனா இவங்க அப்படி பண்ண மாட்டாங்க. இவங்க ஷார்துல் தாக்கூருக்கு இன்னொரு மேட்ச் கொடுப்பாங்க. திருப்பி வந்து பிளாட்டர் பிச்சஸ்ல வந்துட்டு தே ஃபீல் லைக் ஓகே ஷார்துல் தாக்கூர் கேன் பி யூஸ்ஃபுல்னு. அவர் ரன் அடிக்கணும், ரன் வந்துட்டு 50 ரன் 60 ரன் அடிக்கணும். அடிக்கவும் இல்லாம பவுலிங்லயும் வந்துட்டு இன்எஃபெக்டிவா இருந்தாருன்னா நிதிஷ்குமார் ரெட்டியை மேபி ஆடி நீங்க வந்து ஜடேஜாவை நம்பர் 4 பவுலரா யூஸ் பண்றதுக்கான கண்டிஷன்ஸ் தான் இது. இப்ப நம்ம இவ்வளவு நேரம் பேசினதெல்லாம் ஜெனரலைஸ், இதெல்லாம் தூக்கி ஓரமா வச்சலாம். இப்போ எட்ஜ் பேஸ்டனுக்கு வருவோம். எட்ஜ் பேஸ்டன்ல ஜடேஜா நம்பர் 4th பவுலர் ஆடலாமானா டிக் ஆடலாம். நிதிஷ்குமார் ரெட்டி 5th பவுலர் ஆடலாம்னா ஆடலாம். அப்படின்னும் போது இப்ப அந்த எக்ஸ்பெக்டேஷன்ல நாங்க என்ன சொல்றோம்னா நிதிஷ்குமார் ரெட்டி நம்பர் 8 or நம்பர் 5 அண்ட் ரவீந்திர ஜடேஜா நம்பர் 7 or 8 இவங்க 2 பேரும் வச்சுட்டு நல்லா, அதாவது கௌதம் கம்பீருக்கு
பேட்டிங்ஸ் 8 பேட்டர்ஸ் அப்படின்னு அவருக்கு ஒரு ஹாப்பினஸ் கொடுத்துட்டு அவங்க போவாங்க அப்படின்றதா நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன். ஹாப்பியா இருக்கும். இந்தியா 400 அடிச்சா அவங்க 500 அடிப்பாங்கன்றது வந்து ஃபர்ஸ்ட் புரிஞ்சு இதுல பாயிண்ட் நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப இந்த எக்ஸ்பெக்டட் 11ல வந்து இவங்க ஆடிட்டாங்க அப்படின்னா சிராஜோட ஒர்க்லோட பத்தி யாருமே நம்ம பேசுறது கிடையாது. அதை நம்ம பர்டிகுலர் வீட்டா கிரிக்கெட் வாஸ் ரியலி டச்சிங் அண்ட் வி ஆர் பிரைசிங் ஹிம். செம்ம அடி வாங்கிடுவாரு சிராஜ். அவரும் வெளில போயிட்டாருன்னா இன்எக்ஸ்பீரியன்ஸா ஆயிரும் பவுலிங் அட்டாக். அதனால இதை யோசிச்சு பாரு மச்சான், இந்த பவுலிங் அட்டாக்ல சிராஜுக்கு எவ்வளவு ஒர்க் லோட் இருக்க போகுதுன்னு. பும்ரா ஆடினாலும் ஆடலினாலும். அதான் நான் சொன்ன மாதிரி அவர் தான் ஸ்பியர் ஹெட்டா இருப்பாரு எனக்கு தெரிஞ்சு. இப்போ பும்ரா போயிட்டா இதுதான். அதுல இன்னொரு ஒரே ஒரு கொஞ்சம் டிஃபரெண்டான ஒரு வாண்டேஜ் பாயிண்ட் மட்டும் நான் ஆட் பண்ணிட்டு ப்ரீ மேட்ச் வச்சுக்கு போயிடலாம். இதுல வந்து நம்ம 11ல வந்து எல்லாருமே வந்து சொல்ற மாதிரி குல்தீப் ஆடுறது வேணா உங்களுக்கு வந்துட்டு எப்படி சொல்ற நம்பர் 8ல இப்போ நான் இன்னொன்னு சொன்ன காம்பினேஷன்ல நிதிஷ்குமார் ரெட்டி அண்ட் குல்தீப் யாதவ் நம்பர் 8க்கு பதிலா ஏன் வாஷிங்டன் சுந்தர் நம்பர் 8ல வந்து நம்ம ஆடிட்டு நிதிஷ்குமார் ரெட்டியும் வாஷிங்டன் சுந்தரையும் ஆடக்கூடாதுன்னு ஒரு பாயிண்ட் வந்து வரும். ஏன் நான் இதை வந்து சொல்றேன்னா குவிக் பவுலர் பிளாட்டர் கண்டிஷன்ஸ் குல்தீப் மாதிரியே வந்து டேக்கிங் த பால் அவே ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்டர். சோ அவர் பேட்டிங்கும் பண்றாரு. நம்பர் 8ல வந்து மேபி அதுவும் அவங்க பண்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. நிதிஷ்குமார் ரெட்டி அண்ட் வாஷிங்டன் சுந்தர். சோ அப்படின்னும் போது அவங்களுக்கு நம்பர் 8ல பேட்டிங்கும் கவர் ஆயிருது. குல்தீப் கொண்ட மாதிரி டேக்கிங் அவே ஃப்ரம் லெஃப்ட் ஹேண்டர்ஸ்ன்ற பாயிண்டமே அவங்க யோசிக்கலாம். ஏன் நான் இதை சொல்றேன்னா வாஷிங்டன் சுந்தர் ரொம்ப விரும்பி இது பண்ணுவாரு கௌதம் கம்பீர். இந்த பாயிண்ட வந்துட்டு அவங்க பண்ணலாம். இன்னொரு பாயிண்ட் என்னன்னா ரெண்டுமே வந்துட்டு டபுள் டமாக்கா எப்பயுமே வந்து வாஷி வந்து கௌதம் கம்பீரோட ரொம்ப ஃபேவரட்டா இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா கௌட்டி MS தோனி இவங்க எல்லாம் வந்துட்டு மோஸ்ட்லி அந்த T20ல சக்சஸ்ஃபுல்லா இருக்க கேப்டன்ஸ் எல்லாம் வந்து டபுள் டமாக்கா எதிர்பார்க்கறவங்க. சோ அவங்க வந்து என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா ஸ்பின் போடுவாரு பேட்டிங்கும் பண்ணுவார்ல அப்படின்னோடனே ஜாலி ஆயிடுவாங்க அவங்க. அப்ப நம்பர் 8ல வந்து எனக்கு வாஷி எடுத்தா கரெக்டா இருக்கு. ஸ்பின்னருக்கு ஸ்பின்னரு லெஃப்ட்டுக்கு லெஃப்ட் ஜடேஜா கொடுக்கக்கூடிய லெஃப்ட கொடுத்துறாரு. குல்தீப் கொடுக்கக்கூடிய ஆஃப் ஸ்பின் கொடுத்தாரு. டேக்கிங் த பால் அவே ஃப்ரம் த இது கொடுத்துறாரு. நம்பர் 8ல பேட்டிங் கொடுத்துறாரு. அப்ப நிதிஷ்குமார் ரெட்டி ஆட வச்சிடலாம். கௌதம் கம்பீரோட பாயிண்ட் ஆஃப் எப்படி இருக்கும் அப்படின்னா நிதிஷ்குமார் ரெட்டி தான் பவுலிங் போட்டு பேட்டிங் பண்ணுவாரு. ரெண்டும் பண்ணணும்ல கௌதம் கம்பீர் டீம் 11ல நீங்க இருக்கணும்னா அப்ப இது வந்துருது அப்படின்னு சொல்லி அவங்க அது கூட போலாம். நிதிஷ்குமார் ரெட்டி அண்ட் வாஷிங்டன் சுந்தர் கூட போலாம். லுக்ஸ் லைக் சவுண்டிங் வெல் ஆல்சோ. ஐ மீன் பீப்பிள் வில் ஆல்சோ லைக் 4 ஃபாஸ்ட் பவுலர்ன்றாங்க. இது எப்படி நடக்கும்ன்ற மாதிரி உங்களுக்கு தோணி இருக்கலாம். ஆனா அதுதான் 20 விக்கெட் எடுக்கிறதுக்கான அட்டாக். அப்படி இல்லைன்னா செகண்ட் பெஸ்ட் ஆப்ஷன் இஸ் பிளேயிங் நிதிஷ்குமார் ரெட்டி அண்ட் குல்தீப் யாதவ். பட் அதுல நீங்க என்ன லேக் ஆவறீங்கன்னா இன்எக்ஸ்பீரியன்ஸ். இப்ப நான் சொன்ன காம்பினேஷன் ஜாலியா இருக்கும். அப்படி ஜடேஜாவையும் தூக்கியாச்சு உங்களுக்கு. அதுல வந்து நீங்க வாஷிங்டன் சுந்தரை கொண்டு வந்தாச்சு. லெஃப்ட்டுக்கு லெஃப்ட் நிதிஷ்குமார் பார்க்க பெர்ஃபெக்டா இருக்கு. ஏன்னா எல்லாருக்குமே நிதிஷ்குமார் ரெட்டி ஆனா அந்த 100க்கு டீம்ல இருக்கணும்னு நிறைய பேர் தோணும். அதுல தப்பு கிடையாது. அதனால மேபி அவங்க நிதிஷ்குமார் வாஷிங்டன் சுந்தர் வித் 3 அதர் பவுலர்ஸ் இந்த காம்பினேஷன் ஆடலாம். எப்பனா பும்ரா ஆடுறாருன்னா ஆடலாம். அது அவங்க வந்து இதுல ஏகப்பட்ட பெர்மிட்டேஷன் கான்ஃபிகரேஷன் எங்களால எவ்வளவு முடியுமோ இருக்கிற எல்லாரையுமே போட்டு இது பண்ணி பாருங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கலந்து கொடுத்துருக்கோம் எல்லாத்தையும். ஆமா ஐ மீன் அதான். பட் பர்சனலா நான் முன்னாடியே சொல்லிருக்க மாதிரி தான் ஜடேஜாவை தாண்டி ஆட வைக்கலாம். நான் திருப்பி ரிப்பீட் பண்ண விரும்பல. ஐ திங்க் திஸ் இஸ் த ஹோல் அனாலிசிஸ். So straight away we'll go into pre-match hedge. So calculative வந்துட்டு இதுல என்ன கால்குலேஷன் பண்றது இருக்கு அப்படின்ற ஒரு கான்செப்ட். பட் யா எட்ஜ்ன்றதை தாண்டி என்ன பொறுத்த வரைக்கும் ஜெயிச்சா வரலாறு மச்சான். ஏன்னா இது வரைக்கும் ஜெயிச்சதே இல்லை எட்ஜ்பாஸ்டன்ல. பர்மிங்ஹாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சிட்டி. எனக்கு தெரிஞ்சு ஜெயிக்கணும் வரலாறு. ஏன்னா கௌதம் கம்பீர் வந்து இருக்கிற வரலாறெல்லாம் வந்து இது பண்ணிட்டாருல. இந்தியா வந்து ஹோம் சீரீஸ்ல தோத்ததே இல்லை ஒரு வருஷம். அப்படி தோத்துருக்காரு. அப்படின்றத வந்து பிரேக் பண்ணா எப்படி இருக்கும்? ஸ்டீரியோ டைப் பிரேக் பண்ண கௌதம் கம்பீர்னாலே ஹிஸ்டரியெல்லாம் வந்து இது பண்ணிட்டு இருக்காரு, கர்ஸ் ஆக்கிட்டு இருக்காரு. அந்த கர்ஸ் வந்து இன்னைக்கு கௌதம் கம்பீரையும் லைக் கில்லும் சேர்ந்து பிரேக் பண்ணும் அப்படின்றதுதான் என்னோட ஆசை. ஆனா நடக்குமான்னு தெரியல. ஆனா நடக்குமான்னு கேட்டா இவ்வளவு நேரம் பேசுறதை வச்சு பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு பும்ரா இஸ் நாட் பிளேயிங் டெஃபினெட்லி இன் நெக்ஸ்ட் இங்கிலாந்து. ஈவன் பும்ரா பிளேஸ் ஆல்சோ பும்ரா வந்து எட்ஜ்பாஸ்டன்ல தான் ஐ மீன் சேஸ் எல்லாம் வந்து விட்டு நிறைய வந்து இது பண்ணிருக்காங்க. சோ அதனால வந்துட்டு ரொம்ப கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும்ன்ற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து இந்தியா வந்து இங்க விளையாடும் போது கூட தே ஹேவ் ஆக்சுவலி சேஸ்ட் 378 போது அப்ப பும்ரா உள்ள இருந்தாருன்னு தான் நினைக்கிறேன். இதுல எனக்கு ஒரே ஒரு வருத்தம், இந்த ப்ரீ மேட்ச் எட்ஜ்ல வந்து ரொம்ப அவுட் அண்ட் அவுட்டா இங்கிலாந்து வில் பண்ற மாதிரி ஃபீல் ஆகுறதுக்கான ஒரே காரணம் பேஸ்பால் ஆரம்பிச்சு இந்தியா இங்க வந்தப்பெல்லாம் மரண அடி வாங்கிருக்காங்க 20 விக்கெட் எடுக்க முடியாம. 378 சேஸ் போன மேட்ச் 370 சேஸ்ன்ட்டு ஒரு டஃப், அதாவது 7 விக்கெட்ஸ்க்கு மேல போய் ஒரு ஃபைட் வந்து லாஸ்ட் செஷன்ல வந்து இங்கிலாந்து வந்து டிஃபெண்ட் பண்ணும் அப்படின்ற ஒரு ஆங்கிள்லயே வந்து போனதே கிடையாது. அப்படின்றதுனால
திருப்பி திருப்பி ஒரே ஒரு பாயிண்ட் தான், இந்தியா வின் பண்ணணும் அப்படின்னா, when you are actually in a position to dominate, do dominate that proceeding. டாமினேட் பண்ணுங்க. பண்ணீங்கன்னா பிரஷருக்கு போடுவாங்க. இங்கிலாந்து வந்து பிரஷரே ஆக மாட்டாங்க. பிரஷர் இங்கிலாந்து மேல புட் அப் பண்ணா மட்டும்தான். பட் திஸ் எட்ஜ் இஸ் கோயிங் டு பி, ஐ மீன் 110% இங்கிலாந்து தான் இருக்கு. அதுக்கான காரணம் வந்து பும்ரா இருந்த 2 வாட்டியுமே இந்தியானால வின்னே பண்ண முடியும். 20 விக்கெட்ஸ் எடுக்க முடியல இங்கிலாந்துல இந்த பேஸ்பால்ல. சோ அத கொஞ்சம் மனதில் கருதி கொண்டு இன்எக்ஸ்பீரியன்ஸ் கேப்டன், இன்எக்ஸ்பீரியன்ஸ் கோச் இதெல்லாம் கன்சிடர் பண்ணும்போது ஹோப்ஃபுல்லி ரிசல்ட் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் மேட்ச்ல எப்படி கம்பீட் பண்ணி தோத்தா ஓகே அப்படின்னு நம்ம ஒரு ஓகேவா மேட்ச் நல்லா இருக்கும் அந்த மாதிரி கம்பீட் பண்ணி தோத்தாலே ஓகேன்றதான் என்னோட கால்குலேட்டட் கெஸ். பட் இஃப் தே வின் எவ்ரிபடி வில் பி பிளசன்ட்லி சர்ப்ரைஸ்ட் அண்ட் ஹாப்பி. ஸோ திஸ் இஸ் அவர் ஹோல் வீடியோ. ஸோ இதுல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் கிடைச்சிருக்கும், டேட்டா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறோம். ஸோ கண்டிப்பா நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை, போயிட்டு லைக் பண்ணுங்க வீடியோவை, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணி உங்களுக்கு இந்த நாங்க பேசின பெர்ஸ்பெக்டிவ்ல உங்களுக்கும் தோணுச்சா அப்படின்னா அதை கமெண்ட் பண்ணுங்க. இல்ல உங்களுக்கு வேற ஏதாவது பாயிண்ட் தோணுச்சுனாலும் அதை கமெண்ட் பண்ணுங்க. டூ ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப எங்கேஜிங்கா போகலாம். லைக் நம்மளோட டிஸ்கார்ட் லிங்க்குமே கீழே இருக்கு. ஸோ மேட்ச் அப்போ நம்ம டிஸ்கஷன்ஸுமே பண்ணலாம். இன்ட்ராக்டிவா இருக்கும், இன்சைட்ஃபுல்லா இருக்கும், டாக்டிக்கலா இருக்கும். டூ ஜாயின் இட் அண்ட் சப்ஸ்கிரைப் டு வீ டாக் கிரிக்கெட். ஆமா கண்டிப்பா நீங்க அதை பண்ணிருங்க. ஸோ பபாய் கைஸ். ஸோ ஓவரால் பிளேலிஸ்ட் வேணா கீழே கொடுத்துருப்பேன். இந்த லைவுமே அடுத்து லைவ் இருக்கு. ஸோ டே எண்டில் வந்து லைவ் இருக்கும் எல்லா டேவும். ஸோ அதுல வந்து நம்ம சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அக்ஷய், ஹரி அண்ட் ஹோல் வீட்டா கிரிக்கெட் டீம்.